जन्माद्यस्य यथोऽन्वयादितरतश्चाद्वेषभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वातिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सथा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मकैतवोत्रमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवथं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्योगो हृद्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरकोः रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुगाव पुत्रेति तन्मयतया तरभोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अदितिधीर्षतां तमोऽन्तम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द ஸ்ரீயப்பதியான பகவான் பல அவதாரம் செய்யறார். அவர் செய்யற எல்லா அவதாரங்கள்லயுமே தர்மஸ்தாபனம் அப்படிங்கிறது ரொம்ப பிராதான்யமா பார்க்கப்படுறது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவானே சொல்லுகிறார். தான் ஏன் இத்தனை அவதாரம் செய்யறேன் அப்படிங்கிற விஷயங்களை பகவானே சொல்லுகிறார். இந்த தர்மத்தை பல விதங்களாக பல அவதாரங்கள்ல நிலைநாட்டுறார். மத்ஸ்யம், கூர்மம், வராகம் போன்ற பல அவதாரங்கள் மூலமாக பல விதமான தர்மங்களை ஸ்தாபனம் பண்றார். அதுல கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி பெருமை. ஏன் அப்படி ஒரு பெருமைன்னு கேட்டா, ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் மனுஷ்யாவதாரமா பண்றார். ஒரு மத்ஸ்யமாவோ கூர்மமாவோ வராகமாவோ அவதாரம் செய்தாக்க தர்மத்தை எடுத்து சொல்ல முடியாதே, தர்மத்தை எடுத்து காட்ட முடியாதே. அப்ப தர்மத்தை காட்டணும் அப்படின்னா மனுஷ்யாவதாரம் தான் செய்யணும். அப்படிங்கறதுனாலயே மனுஷ்யாவதாரத்தை ஆசையா மேற்கொள்றாராம். அதற்காகவே 2 அவதாரங்கள், ராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம். மனுஷனா பிறந்தாதான் தாய் சொல்ல தட்டக்கூடாது, தந்தை சொல்படி கேட்கணும், சத்தியனிஷ்ட போன்ற பல தர்ம விஷயங்களை நடத்தி காட்ட முடியும். தானே நடத்தி காட்டினாதான் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்தினாலேயே மனுஷ்யாவதாரம் செய்யறார். அதுலயும் ஒரு சந்நியாசியா பிறந்துட்டோ ஒரு பிரம்மச்சாரியா பிறந்துட்டோ இல்லாதக்கு நம்மள மாதிரி ஒரு சாமானிய கிரகஸ்தனா பிறந்து அதுலயும் ரொம்ப கஷ்டமான சத்திரிய குலத்துல பிறந்து ராஜ காரியங்களை செய்யும்படியான ஒரு சிச்சுவேஷன்ல பிறந்து அங்கேயும் தர்மத்தை எப்படி நிலநாட்டணும் அப்படிங்கிறத நமக்காக காட்டுறார் பகவான்.
அதுதான் அந்த 2 அவதாரங்கள்லயும் ரொம்ப சிரேஷ்டமா பார்க்கப்படுறது. அததான் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், கற்பார் ராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லெரும் பாதி ஒன்றின்றிய நட்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரமுற்றவும் நட்பாலுக்குய்த்தனன் நான் முகன் பெற்ற நாட்டுளே. கற்பார் ராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ என்று கற்பார் ராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ அப்படிங்கிறார். அங்க கற்பார் ராமாயணத்தை எல்லார்னு சொல்லல, ராமபிரானை எல்லார்னு சொல்லியிருக்கார். ராமரை கத்துக்கணும், ராமாயண கதை எல்லாரும் சொல்லிடுவா, ஆனா ராமரை கத்துண்டு அவர் மாதிரி வாழணும் இல்லையா? அதனால அத ஸ்பெசிபிக்கா அங்க சொல்றார், கற்பார் ராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ. வால்மீகியும் ராமாயணம் ஆரம்பிக்கும் போதே சாரித்ரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா என்று இந்த உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய சரித்திர நாயகன் யாருன்னு தான் கேக்குறார். நரஹா, ஒரு மனிதன் யாரு என்றுதான் வால்மீகி கேள்வியே எழுப்புறார். அது மேற்கொண்டுதான் ராமாயணம் பூரா உருவாருது அப்படிங்கிற கதைகள் நமக்கு தெரியும். இதுல ராமர்கிட்ட கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்னு பார்த்தா அத்தனை இருக்கான், அத்தனை விஷயங்கள் ராமர்கிட்ட கத்துக்கலாம். ராமர் எப்படி தன் வாழ்க்கைய தர்மமோட நடத்திட்டு போனார், எப்படி ராமர் தன்னோட மனைவியை நடத்தினார், எப்படி அப்பா அம்மாவை பார்த்தார், எப்படி தன்னோட தம்பிகளை பார்த்தார், எப்படி தன்னோட தோழர்களை பார்த்தார், எப்படி தன்னை சரணாகதி செய்ய வந்த ஒருவனை பார்த்தார், எப்படி தன்னோட பக்தர்களை பார்த்தார் அப்படின்னு பல விஷயங்களை டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல ராமர் அனுபவிக்கலாம். நிறைய கத்துக்கலாம், ராமர்கிட்ட இருந்து கத்துக்கொள்ள விஷயம் அத்தனை இருக்காம். அதனாலதான் பாடுறார், கற்பார் ராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ. குருநாத ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ராமர் சுண்டு விரல அசைச்சா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்குமா. ஒரு செயல் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுல ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? இங்க இருந்து அங்க நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ், இப்படி கையை அசைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ். பர்பஸே இல்லாம ஒரு செயல் இருந்தாக்க அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஜென்ரலா. அதனால அப்ப ராமர் ஒரு சேச சுண்டு விரல்ல அசைச்சா கூட அதுல ஒரு தர்ம ஸ்தாபனம் இருக்குமா, தர்ம விஷயங்களை சொல்லும்படியான ஒரு தன்மை இருக்குமா. அப்படி ஒரு மனுஷனா அவதாரம் பண்ணினாராம் ராமர். அப்படி அத்தனை தர்மங்களையும் வால்மீகி பகவான் ராமாயணத்துல கொட்டுறார். கடைசியில எப்படி ஆறுதுனாக்க, ராமர் தன்னோட கதைய லவகுச்சர்கள் மூலம் தானே கேட்கிறார் அப்படின்னு முடியறது. இப்படித்தானே அந்த சரித்திரம் அமையறது. இது மூலமா ராமர் எந்த காட்டுறார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாகவத தர்மத்தை எடுத்து காட்டுறார். பகவத்குணங்களை கேட்பது அப்படிங்கிற பாகவத குணத்தை எடுத்து சொல்றாராம். மேற்கொண்டு ராமாயணம் பூராத்திலையும் சரணாகதி தத்துவமே மேலோங்கி இருக்கும். சரணாகத வத்சலன் இல்லையாவன். அதனால அந்த சரணாகத தத்துவம் அப்படிங்கிறதும் ஒரு பாகவத தர்மம். அந்த தர்மத்தை தான் சிரேஷ்டமா எடுத்துட்டு சரித்திரம் பூரா நடத்துறார். கிருஷ்ணாவதாரம்னு எடுத்தாக்க அதனுடைய சைலியே கொஞ்சம் வேற. ராமாவதாரத்தினுடைய சைலி வேற, கிருஷ்ணாவதாரத்தினுடைய சைலி வேற. கிருஷ்ணாவதாரம் பூராவும் பகவான் லீலைகளாவே செய்யறான், பலவேறு லீலைகள் செய்யறார். மனுஷனாத்தான் அவதாரம் செய்தாலும் தன்னோட தெய்வத்துவம் தான் பகவான் அப்படிங்கிறத பூரா சரித்திரம் பூரா காட்டுறார். அதுவே ராமாவதாரத்துல மனுஷனா பிறந்து தான் மனுஷனாவே ஒரு நார்மல் ஹியூமனாவே வாழறார். அவர்கிட்ட போய் ராமா நீங்கள் பெரிய பகவான் இல்லையா, நீங்க எப்பேற்பட்டவர் அப்படின்னு யாரே சொன்னா கூட ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்
நான் தசரதனுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவாராம், தான் மனுஷன்னு சொல்லிக்கிறதுலயே பெருமைப்படுவாராம். அதுல அங்க ராமாவதாரத்துல தெய்வ சக்திய ஜாஸ்தி வெளிப்படுத்தல. ஆனா கிருஷ்ணாவதாரமும் பூராமே தெய்வ சக்தியோட பிறந்ததுல இருந்து அத்புதம் அத்புதம் அத்புதம்னு எதை எடுத்தாலும் அத்புதம். கிருஷ்ணனோட லீலைகளை எதை எடுத்தாலும் அத்புதம். பிறக்கும் போதே தமத்புதம் பாலகம்னு சங்கு சக்கர கதாதரனா நீலமேக சியாமனா பீதாம்பரதாரியா அவதாரம் பண்றார். பெரிய உருவம் எடுத்து சற்று சிறு உருவம் எடுக்கிறார். வசுதேவர் அப்படி தூக்குறார், கை விலங்கு கால் விலங்கு விடுறது, கதவுகள் தானே திறக்கிறது, ஆதிசேஷன் கொடைபிடிக்கிறார், யமுனை வழி விடுறது. அங்க லீலைகளை பார்த்தா பூதனை விஷத்தையே வந்து கொடுக்கிறார், அந்த பூதனைக்கு மோட்சம் கொடுக்கிறார். பெரிய கோவர்தன மலைய 7 வயசு சிறுவனா இருந்து தூக்குறார், காட்டு தீயையே அள்ளி குடிக்கிறார். 1000 பணாமகுடம் இருக்கக்கூடிய காளியனுடைய சிரஸ்ல நாட்டியம் ஆடுறார். நூற்றுக்கணக்கான கோபியர்களுக்கு நூற்றுக்கணக்கான கிருஷ்ணனா ரூபம் எடுத்து அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 அந்தரேன அங்கனா என்று ஒரு கிருஷ்ணனுக்கு ஒரு கோபி, ஒரு கிருஷ்ணனுக்கு ஒரு கோபி, ஒரு கிருஷ்ணனுக்கு ஒரு கோபின்னு அதி அற்புதமான ஒரு ராசலீல பண்றார். குருக்ஷேத்திர யுத்தத்துல மகாபாரத யுத்தத்துல நடுவுல நின்றுட்டு பகவத்கீதா உபதேசம் செய்யறார். ஒரே ராத்திரியில துவாரகாங்கிற பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணி இங்க இருந்து மதுரால இருக்கக்கூடிய யாதவர்கள் அத்தனை பேரையும் அங்க குடியேற்றுறார். அத்புதம் அத்புதம், அத்தனை லீலையும் அத்புதம். ஒரு சாமானிய மனுஷனால செய்யக்கூடிய லீலைகள் இல்லையே இதெல்லாம். எதுவுமே தெய்வ, இது எல்லாமே பார்த்தா தெய்வம் செய்யற லீலைங்கிறது பிரத்யக்ஷமா தெரியுது. ஈஸ்வரன் ஈஸ்வரனாகவே இருக்கார். கிருஷ்ணாவதாரத்துல பகவான் பகவானாவே அந்த லீலைகளை செஞ்சுட்டு வரார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன? எதற்காக பகவான் இப்படி இருக்காருன்னா நம்மாழ்வார் சொல்றார், கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லார் மற்றும் கேட்பரோ, கேட்பார் செவி சுடும் கீழ்மை வெசவுகளே வெய்யும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே. கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லார் மற்றும் கேட்பரோ. அப்ப இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்னன்னா, கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லார், கதை கேட்கறதுதான். கிருஷ்ண லீலைகளை சிரவணம் செய்யறதே இந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த லீலைகள் எல்லாம் யாரையும் ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தா சந்தோஷமா கேட்டுட்டே இருக்கலாம். அதுக்காகவே ஒரு லீலை பண்ணியிருக்கான். இத்தனை அவதாரம் பண்ணி இத்தனை லீலைகளையும் பண்றானாம் பகவான். ராமாவதாரம் மாதிரி நீ இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இல்லையே, வெறும்னா கேட்டாலே போறோம். பாகவதமும் சொல்றது, ஸ்ரீமத் கதாஸ்ரவண கீர்த்தன சிந்தையே என்று பகவத் குணங்களை பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் பகவான நினைச்சுட்டே இருந்தாலே போரும், கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுடலாம். எத்தனை சுலபம்! அப்படி ஒரு சரித்திரத்தை பகவானே அமைச்சுக்கிறார், நமக்காக அமைக்கிறாராம். ஏன்னா அவருக்கு தெரியும் கலியுகத்துல நீ இதை ஃபாலோ பண்ணு அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னா நம்ம யாரும் பண்ண மாட்டோம். நமக்கு அதுக்கு அவகாசமும் கிடையாது. நம்ம பண்றதுக்கு பண்ணாம இருக்கிறதுக்கு எவ்வளவு சாக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லுவோம். ஆனா சும்மா வா உட்காந்து கேளு அப்படின்னா ஒரு 10 பேரான வருவாள். இங்க பாருங்க எத்தனை பேர் வந்திருக்கேன். வர்ச்சுவல் எல்லாம் நடந்தா கூட இத்தனை ஜனங்கள் கூடி என்ன செய்யறோம்? வெறும்ன கதை சிரவணம் கேட்கணும், சொல்றத கேட்கணும், முடிஞ்சா நம்மளும் சொல்லணும் அப்படிங்கிற அளவுல இருந்துட்டாக்க ஜனங்கள் வரா பார்த்தீங்களா? அதனால இது ரொம்ப சுலபமான ஒரு மார்க்கமா பகவான் பரம கருணையினால நமக்கு அமைச்சு கொடுக்கிறான். இந்த கலியுகத்துல கிருஷ்ணன் அதற்காகவே துவாபர யுகம் முடிகிற தருணம் கலியுகம் ஆரம்பிக்க போறதுங்கிறனாலேயே கிருஷ்ணாவதாரம் செய்து நமக்காக பரம கருணையினால இப்படி ஒரு அவதாரம் புரியறான். அதுல கிருஷ்ணாவதாரத்துல தெய்வ விஷயமா இருந்தாலும் அதுல கடைபிடிக்க கூடிய விஷயங்கள்னு சிலது இருக்கு. அது என்னன்னாக்கா, தீனனான ஒரு குசேலன் வந்தா கூட தன்னோட தோழன் தானே
ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணி அவர் பண்ணி அந்த தீர்த்தத்தை தானும் புரோட்சணம் பண்ணி ருக்மிணிக்கும் புரோட்சணம் பண்ணி தன்னோட படுக்கை அவருக்கு கொடுத்து ரெஸ்ட் எடுக்கும்படி சொல்றானே அந்த குணம் கத்துக்கலாம். மேல என்னன்னாக்க கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும். இன்னும் இல்ல கீழ்த்தரமா பேசுறான். யாருன்னா சிசுபாலன், பழம்பகைவன் சிசுபாலன். ஹிரண்யகசிபுவா பிறந்து ராவணனா பிறந்து இப்ப சிசுபாலனா வந்திருக்கான். அப்படி பிறந்த சிசுபாலன் இன்னும் இல்ல அத்தனை வசவு வையறான். ஆனாலும் பொறுமையா கேட்கிறாரே, பொறுமையா கேட்டது மாத்திரம் இல்லாம அப்படி வெஞ்சவனுக்கு மோட்சமும் தரார், தன்னோட திருவடியவே தரார். அப்படி அது அல்லவோ குணம். அந்த பொறுமை கிருஷ்ணன் இருந்து கத்துக்கலாம். ராமாவதாரத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்த போதிலும் ராமருக்கு செய்ய முடியாத விஷயங்களும் சிலது இருக்கு. என்னன்னாக்க அகல்யா சாப விமோசனம். தன்னுடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய ஒரு பாத தூளி பட்டத்தினாலேயே பிரஷ்டையா போன அகல்யை பாவனமாக்கிடுறார். பெரிய சமுத்திரத்துக்கு நடுவுல சேதுவந்தனம் பண்றார். 14,000 ராட்சசர்கள் வரும்போதும் அர்த்தாதிக முகூர்த்த காலத்துல அவளை சம்ஹாரம் பண்ணிடுறார் ராமபிரான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராமர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியாத தெய்வ விஷயங்களா ஆறுது. அதுதான் நம்மாழ்வார் சொல்றார், ராமருக்கு சொல்லும் போது சொல்றார், கற்பார் ராமபிரான எல்லார் மற்றும் கற்பரோ என்று சொல்லிட்டு புற்பா முதலா புல்லெரும் பாதி ஒன்றின்றியே, தன்னோட அயோத்தியில இருந்த புல்லு எறும்புக்கு கூட மோட்சம் கொடுத்தாராம் பகவான். அதை எடுத்து சொல்றார். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லார்னு சொல்லிட்டு சிசுபாலனுக்கு எப்படி தன்னை திட்டியும் சிசுபாலனுக்கு எப்படி பொறுமையா கேட்டு இருந்தாருங்கிற ஒரு குணத்தை சொல்றார். அந்த கான்ட்ரடிக்ஷன் அங்க கவனிக்கலாம். கற்பார் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்த ராமரை பத்தி சொல்லிட்டு, கேட்பார்னு கிருஷ்ணனை பத்தி கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லார்னு சொல்லிட்டு கத்துக்க வேண்டிய பொறுமைங்கிற குணத்தை எடுத்து சொல்றாராம் நம்மாழ்வார். இது இந்த பாசுரத்தினுடைய அழகு. மேலும் 2 பாசுரமுமே மோட்சத்தை காட்டுறது. அதுலயும் எல்லா ஜனங்களுக்கு மோட்சம், இதுலயும் சிசுபாலனுடைய மோட்சம். ராமபிரான் என்னன்னா எப்படி எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல மோட்சம் கொடுக்கிறாருன்னா நட்பால் அப்படின்னு சொல்றார். தன்னோட கூட இருந்து அவருடைய கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த பக்தாளுக்கு மோட்சம் கொடுக்கிறார். ஆனா கிருஷ்ணாவன் என்ன பண்றாராம், கீழ்மை வசவுகளே வையும். கண்ணா பின்னான்னு திட்டினா கூட திட்டின சிசுபாலனுக்கும் பகவான் மோட்சம் தரார் அப்படிங்கறத அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய அழகா சொல்றார். அதனால 2 அவதாரமுமே ஒன்னொன்னு ஒவ்வொரு சைலி, ஒன்னொன்னு ஒவ்வொரு அழகு. சுகபிரம்மம் பல அவதாரங்களை பரீட்சத்துக்கு சொல்லிட்டே வரா. மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், அம்பரீஷனோட சரித்திரம், துருவ சரித்திரம் எல்லாம் சொல்றார். பரீட்சித் ரொம்ப ஆசையா கேட்பனாம். எல்லா கதைகளையும் ரொம்ப ஆசையா கேட்கிறானாம். அத்தனை ஆசையா கேட்டுட்டே இருக்கும்போது நவமஸ்கந்தம் வந்தது. எல்லா சூரிய சந்திர வம்ச ராஜாக்களினுடைய கதைகள் எல்லாம் சொன்னார். அடுத்து தசமஸ்கந்தம் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கவும் ஆசையா காத்துட்டு இருக்கான். பரீட்சித்து கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். அப்ப சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டாராம். அவருக்கு அடடா என்னடா அது, எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தோம், அப்படி சுருக்கமா சொல்லிட்டாரே அப்படின்னுட்டு தோணறதான் பரீட்சித்துக்கு. உடனே பரீட்சித் சொல்றார், இதை கிருஷ்ண லீலைகளை கொஞ்சம் விஸ்தாரமா எனக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிறார். வம்ச விஸ்தாரஹா பவதா சோம சூர்யயோஹோ ராஜ்யம் சோபய வம்சானாம் சரிதம் பரமாத்புதம் யதோஷ்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தமாஹ தத்ராம் சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோ வீத்யானி சம்சனஹ அவதீர்ய யதோ வம்சே भगवान् भूतभावनः कृतवान् यानि विश्वात्मा तानि नो वद विस्तरात् कथितो वंश विस्तारः भवता सोमसूर्ययोः. சுகபிரம்ம ரிஷியை பார்த்து சொல்றார், நீங்கள் பல கதைகள் சொன்னேள்,
அத்தனையுமே அதி அற்புதமான சரித்திரங்கள். சரிதம் பரமாத்புதம், எல்லாமே அற்புதம். சூரியவம்ச ராஜாக்களுடையது, சந்திரவம்ச ராஜாக்களுடைய கதைகள் எல்லாம் சொன்னேன். அதையும் அவர் சொல்லும் போது இன்ன ராஜா இன்ன பண்ணார், இன்னார கேப்சர் பண்ணார் அப்படின்னு சொல்லாம அவ எல்லாம் பகவத் குணங்களை எப்படி ரசிச்சார் அப்படின்னே சொல்லிட்டே வரார் சுக பிரம்ம ரிஷி. அத்தனை அற்புதமா அந்த கதைகளை நீங்க சொன்னேளே. கிருஷ்ணனோட சரித்திரமே ஸ்வயமே அற்புதமா இருக்கே. அதை நீங்க சொன்னா எத்தனை நன்னா இருக்கும், அதை கேட்கறதுக்கு எத்தனை அற்புதமா இருக்கும். அதனால வத விஸ்தராத்து, அதை விஸ்தாரமா சொல்லுங்கள் அப்படின்னு பரீட்சித் கேக்குறாராம். நான் பிறந்ததே கிருஷ்ண கதைகளை கேட்கறதுக்காகத்தானே. பரீட்சித் சொல்றார், என்னோட பிறப்பு அப்படின்னு ஒண்ணு நடந்ததே கிருஷ்ண கதைகளை கேட்கறதுக்காகத்தான். தௌன்யஸ்திர விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிங்கத ஆர்த்த சக்ரஹா மாதுஷ்சமே யத் சரணம் கதாயாஹ. தௌன்யஸ்திர விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம். நான் எப்பயோ செத்துருக்க வேண்டியவன். அந்த அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை என் மேல ஏவினா, சிசு வயத்துல இருக்கும் போதே என்னை எரிச்சிடணும்னு பார்த்தான். ஆனா எனக்கும் நான் கருக்குள்ள இருக்கேன், கைய கூப்பி பகவான சரணடைய முடியாது, வாய திறந்து கோவிந்தா கோபாலான்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஆனா எனக்காக எங்க அம்மா துவாரகாதீசன சரணாகதி புகுந்தா. அவ சரணாகதி பண்ணாங்கிறதுக்காக அவளையும் காப்பாத்தி என்னையும் காப்பாத்தினான் பகவான். மாதுஷ்சமேயத் சரணம் கதாயாஹ. அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினானே. அது மட்டும் இல்லாதக்கு கருவுல சிசுவா கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற எனக்கு தர்சனமும் கொடுத்தானே. அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரதம் புரட்ஸ்புடமௌலினம் அபிஷ்ட தர்ஷனம் ஷியாமம் தட்டேத்வாசமச்சுதம் ஸ்ரீமத்தீர்க சதுர்பாஹும் தப்த காஞ்சன குண்டலம் சதஜாக்ஷம் கதாபாணிம் ஆத்மன சர்வச்சோதிதம். அங்குஷ்ட மாத்திரம் அமலம், சின்ன கட்டவரல் சைஸு காய்ந்து கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த குஞ்சு பரீட்சத்துக்கு தர்சனம் கொடுக்கறானாம். சங்கு சக்கர கதாதரனா நீலமேக ஷியாமலனா கிரீட்டதாரியா. பரீட்சித் சொல்றான், நீங்க பல கதைகள் சொன்னேன். துருவன் 5 மாசம் தபஸ் பண்ணா, பகவத் தர்சனம் பண்ணா. அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருந்துட்டே பகவத் தர்சனம் மாத்திரம் பண்ணாம தர்சனமும் கிடைச்சு சக்கரமும் கிடைச்சுதான். பிரகலாதனும் கர்ப்பத்துல இருக்கும் போதே கதைகள் கேட்டு ஞானியாவே பிறந்து நிருசிம்மாவதாரத்தை சாட்சாத்காரம் பண்றான். ஆனா நான் என்ன சாதனை பண்ணுவேன்? நான் எதுவுமே பண்ணலையே. நான் ஒரு சாதனைன்னு பண்ணிருக்கேனா அதுக்கு எனக்கு தகுதிதான் இருந்துதா? தகுதியும் இல்லை, சாதனையும் செய்யல. எனக்கு கிருப செஞ்சானே பகவான், தர்சனம் சாட்சாத்காரம் கர்ப்பத்துல கொடுத்தானே. அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, அம்மா மாதுஷ்சமேயத் சரணம் கதாயாஹ, அந்த அம்மா சரணாகதி பண்ணானாம். அதனால பகவான் அனுகிரகம் பண்ணினார். அதனால இப்ப நானும் ஒருத்தன் பரீட்சித்துன்னு ஒருத்தனவங்க முன்னாடி கரச்சரணாதி அவயவங்களோட உட்காண்டிருக்கேன் அப்படின்னா அது பகவான் கிருஷ்ணன் போட்ட பிச்சை இல்லையோ. கிருஷ்ணன் ஒருத்தன் இல்லாட்டி பரீட்சித் எங்க? அந்த கிருஷ்ணன் தான் என்னுடைய குலதெய்வம், அந்த கிருஷ்ணன் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம், அவன் தான் எனக்கு எல்லாவுமே. அதனால வத விஸ்தராத்து, கதைகளை விஸ்தாரமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசையா கேக்குறானா. அப்படி கேட்கிறவா ஒருத்தர் கிடைச்சா சொல்றவாளுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இப்ப சுகபிரம்ம ரிஷி ரொம்ப சந்தோஷப்படுறார். பா பரீட்சித்தே, உனக்கு இப்படி ஒரு திருட விசுவாசம் திருட நிஷ்டை இருக்கேப்பா, இத கேட்கறதுக்கே எத்தனை சந்தோஷமா இருக்கு. யஜ்ஜாதா நைஷ்டிகி ரதிஹி, உனக்கு எப்படி இப்படி ஒரு திருட நிஷ்டை? அந்த திருட நிஷ்டை அப்படிங்கிறது வேணுமா ஒருத்தருக்கு? எதுவுமே ஒருத்தர் திருட நிஷ்டையோட அதை பண்றா அப்படிங்கறது எப்படின்னாக்க தன்மயமா தன்னை மறந்து அந்த நிலையில இருப்பா இல்லையா, அதுக்குதான் அந்த திருட நிஷ்டைன்னு சொல்றா. ஒருத்தர் திருட நிஷ்டையோட கேக்குறா அப்படின்னா, கதை கேட்கிறான்னாலோ இல்ல ஒரு சங்கீதம் கேட்கிறான்னாலோ இல்ல ஒரு நாட்டியமே ஆடுறான்னா கூட
அந்த திருட நிஷ்டை இருக்குன்னாக்க அந்த இடத்த மறந்து எங்க இருக்கோங்கிறத மறந்து சுற்றி இத்தனை பேர் இருக்காங்கிறத மறந்து எல்லாத்தையும் மறந்து ஹிருதயத்துல அந்த பகவான் மொத்தமே புல்லாங்கல் வாசன் இருக்கிற கிருஷ்ணன் மொத்தமே தெரியற அளவுக்கு அந்த பிருந்தாவனம் கிருஷ்ணன் அப்படின்னு அதுல மக்னமாற நிலைமை வருதே, அது அந்த திருட நிஷ்டை இருந்தவாளுக்கு தான் வருமா. உண்மையான ஒரு பக்தனுக்கு தான் அந்த ஒரு திருட நிஷ்டை லகிக்கும். சொல்றவாளும் அந்த ஒரு தியான சக்தியோட சொன்னாக்க அந்த ரெண்டு நிஷ்டையும் கை கூடும் போது தேசகால நியமங்கள் எல்லாம் மறந்து தன்மயமாகி பகவத் சாட்சா்காரமே கிடைக்கும் நிஷ்டை கை கூடும் அப்படின்னு சொல்றான். குலசேகர ஆழ்வார் பரம ராமபக்தர். அவர் அப்படி கதை கேட்டான். ராமாயணம் கேட்டுட்டே இருக்கும்போது ராமருக்கு சைன்யம் தேவை, ராவண வதத்துக்கு சைன்யம் தேவைன்னு உடனே குலசேகர ஆழ்வார் ராஜா இல்லையா, தன்னோட சைன்யம் எல்லாத்தையும் கூட்டின்னு கிளம்பிட்டாராம். ராமருக்கு உதவி செய்ய போனோம், இந்த இப்பவே போனோம் அப்படின்னு கிளம்புறான் குலசேகர ஆழ்வார். அதே மாதிரி கிருஷ்ணனே காட்டுறார் நமக்கு. எப்படின்னா கிருஷ்ணர் யசோதம்மாட்ட ராமாயண கதை கேட்பாராம். அப்ப அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது தானே கேட்க 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 தனக்கு பூர்வ அவதார ஞாபகம் திடீர்னு எழுந்துட்டு லக்ஷ்மணா வில்லேடு அம்பேடு அப்படிங்கிறான். அந்த ஒரு திருட நிஷ்டையோட கதை கேட்கணுமா. கிருஷ்ணன் அதை காட்டுறான் எப்படி கதை கேட்கணும் அப்படின்னு. இதுல தாக்கு அப்படின்னு ஒரு வடநாட்டு வட இந்தியனுடைய ஒரு சரித்திரம் உண்டு. டாக்கு அப்படின்னா திருடன். அந்த டாக்கு அவர் பரம பக்தனா ஆனதுனால டாக்கு பக்தன் அப்படின்னு பிரசித்தமாறான். அவன் திருடன்கிறதுனால ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு திருடறதுக்காக போறான். என்ன கிடைக்கும் அப்படின்னு திருடனுங்கிறதுக்காக போறான். அங்க போனா அங்க ஒரு பௌராணிகர் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கார். அத கேக்குறான். அது அவன் நினைக்கிறான் அந்த உபன்யாசத்துக்கு நடுவுல போய் உட்காண்டாக்க நமக்கு ஏதானும் கிடைக்கும், யாரையானும் பிட் பாக்கெட் அடிச்சுடலாம், இல்ல ஏதானும் ஒரு இதை எடுத்து திருடின்னு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போய் அந்த உபன்யாசத்துல உட்கார்றான். உட்காண்டவனுக்கு திடீர்னு ஒரு க்ஷண நேரம் மனச உபன்யாசத்துல லகிச்சுட்டான். லகிச்சதுல அவர் உபன்யாசகர் சொல்றார், கிருஷ்ணன் கண்ணையா லால் அப்படின்னு ஒரு பையனாம், அவன் யசோதையனுடைய பையனாம். அவன் மாடு மேய்க்க கிளம்புறானாம். யசோதா அம்மா குளிப்பாட்டி அத்தனை அலங்காரமும் செய்து வைக்கிறா. தலைய வாரி விட்டு கொண்டேல அத்தனை பூஷணங்களையும் போடுறா. மயில் பீலி வைக்கிறா. புல்லாங்கல் எடுத்துக்கிறான். கழுத்துல அத்தனை ஹாரம் கங்கணம் வளையல் கேயூரம் கடிசூத்திரம்னு எல்லா பூஷணங்களையும் தரிச்சுக்கிறான். இடுப்புல உத்தியானம் போட்டுக்கிறான். கஜ்ஜ போட்டுக்கிறான். பட்டு வஸ்திரம் தரிச்சுக்கிறான். தரிச்சுண்டு 5 வயசு சிறுவன் மாடு மேய்க்க போறான் அப்படிங்கிறத கேட்டதும் அவனுக்கு தோணித்தான், அடடா என்னடா அது நம்ம என்னமோ அல்பத்தை திருட வந்திருக்கோம், இப்படி ஒருத்தன் கிடைச்சா போருமே, இவனை திருடினா ஜென்மா பூரா திருடவே வேண்டாம் போல இருக்கே, அப்படி இல்லையா இருக்குது அப்படின்னு நினைச்சவன் என்ன பண்ணா, இவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல கப்பனு எழுந்துட்டு போயிட்டான். அந்த உபன்யாசத்துல இருந்து எழுந்துட்டு போனவன் இவரோ உபன்யாசகர் என்ன பண்றார், உபன்யாசம் எல்லாம் முடிச்சுண்டு அவர் இந்த அடுத்த உபன்யாசத்துக்கு போகணுமோன்னு அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுனால அந்த காட்டு வழியா நடந்து வரானாம். அப்படி நடந்து வரும்போது இவன் இந்த டாக்கு பக்தன் மேல ஒரு மரத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கான். இப்படி வர பார்த்து ஜல்லுன்னு அவர் முன்னாடி குதிக்கிறான். குதிச்சுட்டு அவர்கிட்ட கேக்குறான். அவரா அஷிஷோ திருடன் வந்துட்டாரேன்னு பயப்படுறாரு. பயந்து தான் கையில உள்ள பொருள் எல்லாம் கொடுக்குறார். அவன் சொல்றான், ஐயா சாமி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்க யாரோ ஒரு பையனை பத்தி சொன்னேளே, யாரோ ஒரு என்ன பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னேளே, அவன் யாரு, கண்ணையாலா? அவன் தான் 5 வயசு பையன் தான் சொன்னேன். ஆமாப்பா 5 வயசு பையன். அந்த உபன்யாசகருக்கு ஒண்ணும் புரியல, அவனுக்கு என்னாச்சு ஏன் இப்படிலாம் கேக்குறான். அவனை இப்ப போனா பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். அவன் எங்க வருவான், பிருந்தாவனம்ங்கிற இடத்துல மாடு மேய்ச்சிட்டு வருவான். அவனை இப்ப போனா பாக்கலாமா அப்படிங்கவும் அந்த பௌராணிகர் யோசிக்கிறார். உபன்யாசகர் என்னடா இவனுக்கு வித்து பிடிச்சு போயிடுதா, ஏன் இப்படி கேக்குறான், சரி நம்ம இப்போதைக்கு பழச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டவர், ஆமாப்பா பிருந்தாவனம்ங்கிற இடம் இருக்கு, அங்க பகவான் கிருஷ்ண கண்ணையா லால்ங்கிற பையன் அத்தனை பூஷணங்களையும் போட்டுட்டு மாடு மேய்க்க வருவான், 5 வயசு சிறுவன் தான், ஒன்னும் தெரியாத சிறுவன் தான் அப்படின்னு சொல்லவும், அந்த இடம் எங்க இருக்கு சாமின்னு கேட்டான். அவர் சொன்னாராம், இப்படி நேர போ, அவர் தப்பிச்சுக்கணும் போனோம். அதனால சொன்னாரு, இப்படி நேர போயிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு காடு வரும், ஒரு ரிவர் ஓடும், அந்த ரிவர் தான் யமுனை, அது அந்த தீரத்தை தான் கிருஷ்ணன் கண்ணையா லால் மாடு மேய்ச்சிட்டு வருவான் அப்படின்னு சொல்றான்.
உடனே அப்படியே நம்பினா எடுக்கிறான் ஓட்டம். அவர் சொன்ன தசை நோக்கி ஓடுறானா. ஓடினவன் திருப்பி வந்துட்டு, சாமி நான் மட்டும் அவரை பார்த்துட்டேன்னா அவன்கிட்ட இருந்து எடுக்கிறதுல 50% உங்களுக்கு, நான் எடுத்ததுல பாதி உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிறானா. அது சரிப்பா சரிப்பா நீ போன அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு இவருக்கு நல்லபடியா இந்த பௌராணிகர் வீடு திரும்புறார். இவன் தாக்கு பக்தன் ஓடுறான் 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 ஓடுறான். ஒரு இடம் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடம் வருதான். அது காடு மாதிரியே இருக்கு. அவர் சொன்ன எல்லா இதுவும் அங்க இருக்கான். அது பிருந்தாவனம் இல்ல, ஆனா வேற ஒரு இடத்த தான் பிருந்தாவனமா நினைச்சுட்டான். அது பிருந்தாவனம், இங்க ஒரு ஆறு ஓடுறது, இது யமுனை அப்படின்னு மனசுல நினைச்சின்றவன் அங்க ஒரு மரத்து மேல ஏறி கிருஷ்ணன் வரானோ, கண்ணையாளால் வரானோ, கண்ணையாளால் வரானோ, கண்ணையாளால் வரானோ வரானோ, அந்த குழந்தை வருதோ வருதோன்னு ஆவலா பார்த்துட்டே இருக்கானாம். யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா சித்திர் பவதி தாதிருஷி அப்படின்னு இருக்கு இல்லையா. நம்மளுடைய ஸ்ரத்த, நம்மளுடைய திருட நிஷ்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு தக்கன பகவான் அனுகிரகம் பண்ணும். அப்படி அவன் காத்துட்டே இருக்கிற அந்த டாக்கு பக்தனுக்கு புல்லாங்குழல் ஓசை கேக்குறதான். ஆஹா வந்துட்டான், இந்த பையன் வரான் போல இருக்கு, அவர் சொன்னாரே புல்லாங்கல் வாசிப்பான்னு அவர் சொன்னாரே அவர் தான் வரான் போல இருக்குன்னு எட்டி 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 பாக்குறான். பார்த்தா கண்ணையாலே வரானா, கிருஷ்ணனே வரான், மாடு மேய்ச்சிண்டு அந்த இடத்துல வரானா. வந்த உடனே ஹா வந்துட்டான் அப்படின்னுட்டு ஜல்லுன்னு கிருஷ்ணன் முன்னாடி குதிக்கிறான் அந்த பக்தன். குதிச்சுட்டு அவன்கிட்ட கேக்குறானா, நீ தானேப்பா கண்ணையாலால், உன் பேரு என்ன, கண்ணையாலால் தானே? ஆமா நான் தான் கண்ணையாலால், எடு உன் பூஷணங்கள் எல்லாம் கழட்டு. யாரு நீ, எதுக்கு கொள்ளையடிக்கிற எப்படின்னு? அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு திருடன், எல்லாத்தையும் கழட்டு. அடடா நீ இப்படி நீ செய்யறது தப்புப்பா, திருடக்கூடாது அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அதெல்லாம் கிடையாது, நான் திருடணும், எனக்கு திருடினாதான்ப்பா சோறு அப்படின்னு. கிருஷ்ணன் அஜிஜோ அதெல்லாம் கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன், எங்க அம்மா எனக்காக ஆசை ஆசையா போட்டிருக்கா, நான் தரவே மாட்டேன் அப்படின்னா. உடனே கிருஷ்ணன் கிருஷ்ணன் அப்படி சொல்லவும் அதெல்லாம் கிடையாது, நீ கழட்டணும், கழட்டு கழட்டுங்கவும் அந்த டாக்கு பக்தன் சொன்னானா. கிருஷ்ணன் கேக்குறானா, ஏன்பா நீ திருடுற, என்னத்துக்கு திருடுற நீ அப்படிங்கவும் அவன் சொல்றான், உன்ன மாதிரி எங்க வீட்டுல ஒரு 10 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நான் எங்க போய் சோறு போடுறது, அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும்ல அப்படின்னு. ஓஹோஹோ அதுக்குதான் நீ திருடுறையா, சரி சரி சரி, இது முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே, நானே எடுத்து தரேன், இந்தா கழட்டிக்கோ, எல்லாத்தையும் நீயே கழட்டிக்கோ அப்படிங்கிறானா கிருஷ்ணன். உடனே அவன் ஒவ்வொரு பூஷணமா கழட்ட போறான். கழட்டும் போது அவனுக்கு தோணுறது, அடடா இந்த பூஷணம் உன்கிட்ட இருந்தாதான்ப்பா அந்த பூஷணத்துக்கே அழகு, அது உன்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு பூஷணமும் எடுக்கும்போது சொல்றான். அப்ப கிருஷ்ணன் கேக்குறானா, உனக்குதான் குழந்தையெல்லாம் இருக்கு, பசிக்கும், அவளுக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் எல்லா பூஷணத்தையும் விட்டுட்டு போற, இரு நானே தரேன் அப்படின்னுட்டு தானே அத்தனை பூஷணங்களையும் கழட்டி அந்த பக்தன் டாக்கு பக்தன் கையில கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணன் சொல்றானா, கிருஷ்ணனை பார்த்துட்டு அவன் ஸ்பர்ஷமா இருந்தான். அப்படி கொடுக்கும்போது கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷம் படமும் அவனுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கான் அந்த தாக்கு பக்தனுக்கு. அந்த பகவத் ஸ்பர்ஷம் இல்லையா, பகவத் தர்சனமே தாழாது, பகவத் ஸ்பர்ஷம் அடையவும் அவனுக்கு என்னவோ போல இருக்கு, என்னமோ ஆச்சு எனக்கு, உன் கைய தொட்டுறது என்னமோ ஆச்சு, இரு நான் அவன் திருப்பியும் தொட்டு பாக்குறேன் அப்படின்னு திருப்பி திருப்பி அவனை தொட்டு பாக்குறான்னா அந்த பூரிப்பு அவனுக்கு அப்படி ஒரு மக்னத்தை ஏற்படுறது. மேல அவன் எனக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறான் தாக்கு பக்தன், எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாம், இல்ல வச்சுக்கோ பரவாயில்ல நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிறான் கிருஷ்ணன். உடனே டாக்கு பக்தன் பார்த்துட்டு சொல்றானா, நான் அடுத்த தடவை வரும்போது திருட வர மாட்டேன், ஆனா நான் தினமும் வருவேன், நீ தினமும் வரணும், நீ வருவியா, நான் கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரணும், நான் கண்டிப்பா வரேன், சரி அப்படின்னுட்டு அவன் கிளம்பிட்டான். அந்த டாக்கு பக்தன் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போறான். கிருஷ்ணனும் அங்க இருந்து மறைஞ்சுட்டான். இந்த டாக்கு பக்தன் வந்தவன் நேர இந்த பௌராணிகரோட கிரகத்துக்கு வரான். அவரோட வீட்டை தட்டுறானாம், டம்மு டம்மு டம்முன்னு தட்டுறான். இவரா போச்சு, நம்ம என்னத்தையோ சொன்னோம், அவ ஆள் தெரியலன்னுட்டு என்ன அடிக்க வரான் போல இருக்கே அப்படின்னுட்டு பயத்திலேயே கதவை திறக்கும் போது, சாமி நான் பாத்துட்டேன் சாமி, நீங்க சொன்ன ஆளை நான் பாத்துட்டேன் சாமி. அவருக்கு ஒண்ணும் புரியல, என்னடா அவன் சொல்றான், நிஜமாவே பாத்துட்டானா, என்ன சொல்றான்னு தெரியலையே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அந்த பாருங்க சாமி, அவனே எல்லாமே எனக்கு கழட்டி கொடுத்துட்டான், இதுல பாதிய உங்களுக்கு கொடுக்கத்தான் நான் வந்தேன் அப்படிங்கும் அவர் யோசிக்கிறார். அடடா இதே கோவில்ல போய் திருடின்னு வந்துட்டானா தெரியலையே, போலீஸ் எல்லாம் நம்மளையும் சேர்த்து பிடிச்சுன்னு போயிட போறாளே அப்படின்னு பயந்த பௌராணிகர் ரொம்ப தயங்குறார். இல்ல நான் கோவில்ல எல்லாம் திருடல, இது பகவானே தான் கொடுத்தான், நிஜமாவே இவன் பாத்துட்டானோ, நான் நிஜமாவே பார்த்தேன் சாமி, நான் நிஜமாவே பார்த்தேன், வேணும்னா நான் உங்களுக்கு காட்டுட்டுமா, நீங்க என்னோட வாங்கும்
அப்படிங்கிறான் பௌராண. அவருக்கே ஒரு டவுட், சரி நான் என்னத்தையோ பாத்துருக்கான், இவன் எங்க போனான்னு கண்டுபிடிச்சுட்டாக்க அவன் திருடினானா இல்லையான்னு இல்லையா, அதனால பின்னாடியே போறார். அடுத்த நாள் வரேன்னு சொல்லியிருக்கானே, தினமும் வரேன்னு சொல்லியிருக்கானே பகவான், அதனால அந்த பௌராணிகரை கூட்டிட்டு போறானா. போனா வெயிட் பண்றான் அதே இடத்துல, காத்துட்டு இருக்கான் காத்துட்டு இருக்கான் காத்துட்டு இருக்கான். அப்ப இந்த பௌராணிகருக்கு தோன்றது, இவன் என்ன பொய் சொன்னானா, இவனை நம்பி நம்ம மாட்டு வந்துட்டோமே, கிருஷ்ணன் நிஜமாவே வந்தானா இல்ல இவனுக்கு பித்து பிடிச்சு போயிடுதா, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்காராம். அப்ப ஜல்லுன்னு டாக்கு பக்தன் குதிச்சானா, போய் கிருஷ்ணனை பார்த்தானா, பேசவும் செஞ்சானா, டாட்டா பையனானா, வந்துட்டு பௌராணிகர் பாத்தேடா கிருஷ்ணனை பாத்தேடா இப்ப என்னோட பேசினானே அப்படின்னா பார்க்க முடியாது. யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா சித்திர் பவதி தாதிருஷி. அப்படியே அந்த பௌராணிகருக்கு தரிசனம் கிடைக்கலையே, அந்த தாக்கு பக்தனுக்கு தானே தரிசனம் கொடுத்தார் பகவான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு திருட நிஷ்ட வேண்டி இருக்கு பகவத் தர்சனத்துக்காக அப்படிங்கிறது தெரியறதே. அந்த திருட நிஷ்ட பரீட்சித்திட்ட இருந்துதான். அதை பார்த்து சந்தோஷப்படுறார், அதை பார்த்து குதூகலப்படுறார் சுகாச்சாரியார். யஜ்ஜாதா நைஷ்டிகி ரதிகி, என்ன அத்தனை நிஷ்டையோட கேட்கிற பரீட்சித்துக்கு இப்ப தானும் ஆசையா கிருஷ்ணலீலைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். भूमिर्धृत नृपौ व्याज दैत्यानीक शतायुतैः आक्रान्ता भूरिभारेण ब्रह्माण्डं शरणं ययौ गौर्भूत्वा सुमुखी खिन्ना क्रन्दन्ति करुणं विभोः उपस्थितां तिके तस्मै व्यसनं स्वम् अवोचत भूमिर्धृत नृपौ व्याज दैत्यानीक शतायुतैः. துவாபர யுகம் முடியும் சமயம் பூமாதேவி பாரம் தாங்க முடியாம ஒரு கோ ரூபத்தை, பசுவின் வடிவத்தை எடுத்துட்டு தீனையா அழுது கொண்டே பிரம்மாதி தேவதைகளை முன்னிட்டு கொண்டு சரணம் செய்யறா, பகவான சரணம் அடையறா. பூமாதேவிக்கு பாரம் தாங்கலையாம். பூமிய எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பொறுமைசாலி அப்படின்னு தானே சொல்லுவோம். சர்வம் ஸ்வஹா என்று வேதாந்த தேசிகர் சொல்றானாம். பூமாதேவியை அட்ரஸ் பண்றப்ப எதையும் தாங்கக்கூடியவள், அனைத்து விஷயங்களையும் தன்மேல் தாங்கக்கூடியவள். மலைகள், ஓஷதிகள், பெரிய பெரிய பில்டிங்ஸ், மரம், செடி கொடிகள், நம்ம செய்யற மலமூத்திர விசர்ஜனங்கள், பல்வேறு பிராணிகள், இதுன்னு இல்லாம அத்தனையும் தாங்கக்கூடிய தேவி. எப்பேற்பட்ட பொறுமைசாலி பூமாதேவி. அவளை ஒருத்தர் பொறுமையா இருக்கா அப்படின்னா அவளை பூமியோட தானே கம்பேர் பண்ணுவோம். வால்மீகி மகரிஷி ராமரையும் கம்பேர் பண்றார், சீத்தையும் பூமியோட கம்பேர் பண்றார். ராமரை வந்து க்ஷமையா பிருத்திவி சமா அப்படின்னு, ராமருடைய பொறுமை பூமிக்கு நிகரானது அப்படின்னு சொல்றார். மேல சீதைக்கு சொல்றார் க்ஷிதிக்ஷமாவான், பூமிக்கு தகுந்த பொறுமையுடையவள் சீதை அப்படின்னு வால்மீகி சொல்றார். 2 இடங்கள்லயும் சொல்றார். பூமியினுடைய பொறுமையை ஒப்பிட்டு ராமர் சீதையினுடைய பொறுமையை சொல்றாரே. அப்ப பூமி அத்தனை பொறுமையான பூமிக்கு தாங்க முடியலையா? ஏன் அப்படி அப்படின்னாக்கா, தன் பூமி மேலேயே செப்பெல்லாம் போட்டு பாதுகைகள்லாம் போட்டு நடந்து, பூமி கொடுக்குற அன்னத்தையே சாப்பிட்டு, பூமி கொடுக்குற நீரையே அருந்தி, பூமி மேலேயே பல அடுக்கு அடுக்கான பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி அங்கேயே வாழ்ந்து, அவ கொடுக்குற அத்தனையையும் அனுபவிச்சுட்டு, பூமியினுடைய நாதனான விஷ்ணுவை எவன் ஒருவன் துவேஷிக்கிறானோ, எவன் ஒருவன் ஹேளனம் செய்யறானோ, எவனுக்கு அவருடைய பர்த்தாவான விஷ்ணுவை பிடிக்கலையோ, அப்பேற்பட்ட மனிதர்களை தாங்கறதுக்கு பூமி கூசுகலாம். அதுவே அவளுக்கு ஒரு பெரிய பாரமா. எவன் ஒருவன் கோவிந்தான்னு சொல்லாம ஒரு வாய் சோறு திங்குறானோ, சாப்பிடுறானோ, அவளை அப்பேற்பட்டவாளைதான் பூமாதேவி பாரமா நினைப்பலாம். அதனால இந்த பாரம் தான் பல யுகங்களாக பல மகான்கள் அவதரிச்சுட்டே வரா. துருவன்ல இருந்து, ஆஞ்சநேயர்ல இருந்து, பிரகலாதன்ல இருந்து எல்லாருமே அந்தந்த யுகங்களுக்கு இருக்கா. ஆனா இந்த பீரியட்ல யாருமே இல்லையா. எல்லா இடத்துலயும் ஒரு அசுராம்சமா இருக்கான். மகான்களே பிறக்கலையாம். கிருஷ்ணாவதாரம் ஆக போறதுங்கிறது தெரிஞ்சுதான் பீஷ்மர் மாதிரி பெரிய மகான்கள்லாம் வந்து பிறக்க போறா. ஆனா இந்த டயத்துல யாருமே அப்படி ஒரு பக்தாளா யாருமே, மகான்களா யாருமே இல்லாதனால பாரம் தாங்காம பூமாதேவி போய் கதறி பகவான்கிட்ட சரணாகதி அடையறாளாம். இப்ப பகவான் சொல்றாராம்,
गिरं समाधौ गगने समीरितं निशम्य वेदाः धृतसानुवाचः घां पौरुषीं मे शृणुतामरा पुनः विधीयतामासु तथैव माचिरम् गिरं समाधाय गगने समीरितम् என்று பிரம்மாவுடைய சமாதியில வந்து தான் வசுதேவருடைய மகனாக பிறந்து பூமி பாரத்தை நீக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்கிறார். பிரம்மாவும் நிஷ்ட கலைந்து அத்தனை தேவர்களிடத்தையும் பூமாதேவி கிட்டையும் விஷயங்களை சொல்றார். எல்லாரும் பரம சந்தோஷம் அடையறா. யார் யாரெல்லாம் பகவத் கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை பேரும் பூமியில் அவதாரம் செய்யுங்கள் என்று பிரேரணை செய்ய அத்தனை பேர்களும் பல்வேறு ரூபங்கள் எடுத்துண்டு பூமியில பகவத் கைங்கரியத்துக்காக தயாரா இருக்கா. போஜ தேசம் அப்படின்னு ஒரு தேசம், அதனுடைய தலைநகரமா மதுரா. அதற்கு ராஜாவாக உக்ரசேனர் அப்படிங்கிற ஒரு வயதானவர் ஆட்சி புரியறார். அவருடைய மகன் கம்சன் அப்படின்னு அசுராம்சம் பொருந்தியவனா பிறக்கிறான். ராஜா சூரசேனர் அப்படிங்கிறவருடைய மகனான வசுதேவருக்கும் தேவகன்கிற ராஜாவினுடைய மகளான தேவகியக்கும் திருமணம் நடைபெறுது. அத உக்ரசேன மகாராஜாவும் கம்சனுமே நடத்தி வைக்கிறார். கம்சன் தான் பிரமாணமா இருந்து அத ரொம்ப அவன் வந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்சன் வந்து பயங்கரமான ஒரு அசுரனா. அவன் வந்தாலே தேவர்கள்லாம் அரட்டியான். அவனை பார்த்தாலே அரண்டு எடுத்து ஓடுவானாம். முக்த கஷ்ட சிகா கேசித்து அப்படின்னு தேவர்களுடைய சிக்கு அவுடுறது தெரியாம கச்ச அவுடுறது தெரியாம புறமுதுகு காட்டி ஓடுவார்களாம் கம்சன் வந்தா. அப்பேற்பட்ட கோரமான கம்சன் அவன் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது மாத்திரம் இல்லாம அப்படியே வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கிரகப்பிரவேசம் அப்படின்னு பண்ண வேண்டியதுக்கு வசுதேவரையும் தேவகியும் தானே ரதத்துல ஏத்திண்டு கம்சன் ரதத்தை ஓட்டுறானாம். சில பேர் வந்து அந்த போட்டோ எல்லா காரியமும் செஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கொடுக்க மாத்திரம் வருவாளே, அது மாதிரி ஒரு பேராசைக்காக கபட வேஷம் போடுறான் கம்சன். எல்லாரும் அவனை பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு வேஷதாரியா அவன் வந்து தான் பாத்தியா தன் தங்கைக்கு எப்படி பண்றேன் பாத்தையாங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே அந்த ரத்தத்தை அவன் ஓட்டிட்டு வரான். கம்சன் அப்படி ரத்தத்துல வசுதேவரையும் தேவகியும் வச்சுண்டு கபட வேஷம் தரிச்சுண்டு அத்தனை சீருவர் தான் உக்ரசேனர் வைக்கிற பல சீரு வாத்தியம் சேனைகள் எல்லாம் போறது தேவகிக்காக. அத்தனையும் கம்சனே லீடு பண்ணிட்டு அந்த ரதத்தை ஓட்டிட்டு வரான். அப்படி வந்து கொண்டு இருக்கும் போது ஆகாசத்துல இருந்து ஒரு அசரீர வாக்கு கேட்கறது. அந்த அசரீர வாக்குங்கிறதே வந்து பகவானுடைய வாக்கு தானே, பகவானுடைய சொற்கள் தானே. அசரீர வாக்கு கேட்கறது. பதி பிரகிரஹிணம் கம்சம் ஆபாஷ்யே அசரீரவாக்கு அஸ்யாஸ்துவம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வஹசே அபுதா. அவ்வளவு கூட்டம் ஜனக்கூட்டம் மத்தியில அசரீர வாக்கு கணீர்னு கத்துறதான். ஏ முட்டாளே அபுதா அப்படின்னு கத்துறதான். அத்தனை பேர் இருக்காளே ஒருத்தர் மதிக்கல அந்த வார்த்தைய. இந்த கம்சன் மாத்திரம் திரும்பி பாக்குறான், நாம் யாரோ நம்மள கூப்பிடுறாளே அப்படின்னு. அந்த கம்சன் திரும்பி பாக்குறானா, பார்த்துட்டு அந்த அசரீர வாக்கு சொல்றது, எந்த ஒரு தங்கையை நீ உன் தேர்ல வச்சுட்டு கூட்டிட்டு போறையோ அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்லும் அப்படின்னு சொல்றதான். சொன்னதை கேட்ட உடனே கம்சனுக்கு வந்ததே கோபம். தன் இடுப்புல சொருகின்ற அந்த வாழை உருவினான். தேவகியினுடைய கேசத்தை பற்றினான். இப்போவே உன்னை வெட்டிடுறேன் பார் அப்படின்னு வாழை ஓங்குறான். அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் கம்சன்னா பயம் அரட்டிங்கிறனால எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் ஓடுறார்கள். ஒருத்தர் வந்து கம்சனை தடுக்கிற வழியில சிஷோ இது பண்ணாதீங்கோ இது பண்றது தப்புன்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், ஒருத்தரும் சொல்ல முடியல. அத்தனை பேருக்கும் பயத்துல எங்கேயும் அங்கேயும் ஓடுறா. ஆனா வசுதேவர் அப்பத்தானே கல்யாணம் பண்ணியிருக்கார். கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆகல, 10 மாசம் ஆகல, 1 மாசம் ஆகல, 1 நாள் கூட ஆகல. அப்பத்தான் கைப்பிடிச்சிருக்கார். அவர் நினைச்சா இறங்கி ஓடிடலாம். ஏன்னா அவர் வந்து கம்சனோட யுத்தம் பண்றதுக்கு தக்கன அவருக்கு பௌருஷம் கிடையாது, பலசாலி கிடையாது. வசுதேவர் நினைச்சா இறங்கி ஓடலாம், ஆனா ஓடல. அப்ப வந்து நான் காப்பாத்துவேன் அப்படின்னு அக்னி சாட்சியா எல்லா தேவர்கள் சாட்சியா நம்
கை பிடிச்சதுனால அந்த ஒரு தைரியம் வருமா. அதுதான் நம்ம பாரதிய சம்ஸ்காரம் அப்படிங்கிறது. அத்தனை அழகான விஷயம். அப்படி ஒரு தைரியம் வசுதேவருக்கு வரவும், நம்ம தான் தேவகியை ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சண்டையும் போட முடியாத வசுதேவர் பேசித்தான் கம்சனுடைய கோபத்தை தணிக்கணும்னு நினைச்சவர் கம்சனை பார்த்து சொல்றார், ஸ்லாகனீய குணஹா சூரை பகவா பவான் போஜ யசஸ்கரஹா சகதம் பகினீம் ஹந்த்யாம் ஸ்திரியம் உத்வாக பர்வணி. கம்சனை பார்த்து, இந்த கோபமா இருக்கிறவாளை பார்த்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நம்மளும் கத்தினாக்க அந்த நெருப்புல அள்ளி எண்ணெய கொட்டுறையே அப்படின்னு சொல்லுவாளே, அது மாதிரி ஆயிடும். சுச்சுவேஷன் இன்னும் மோசமாயிடும். அதனால வசுதேவர் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற. இதையும் பாகவதம் சொல்லி கொடுக்கறது அழகுதான். வசுதேவர் கோபமா இப்ப கொன்னுடுவேன் இருக்கிற கம்சனை ஸ்லாகனீய குணஹா சூரைஹி, எப்பேற்பட்ட குணசாலி நீங்கள், உங்களை மாதிரி வருமா? உங்களை போல ஒருத்தர் இருப்பாளா இந்த உலகத்திலேயே? உங்களை மாதிரி ஒருத்தர் கிடையாது. எத்தனை குணங்கள் பொருந்தி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஸ்திரீய வதம் பண்ண ஒரு பேர் உங்களுக்கு வேண்டாம். அதுவும் அவ உங்களோட தங்க, உங்களோடவே ஆன தங்க, அவளை வதம் செய்து அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வேணுமா? எப்பேற்பட்டவர் நீங்கள் அப்படின்னு சொல்றாராம் வசுதேவர் கம்சன்ட்ட. மேல சொல்றார், மிருத்யுர் ஜன்மவதாம் வீரஹா தேஹேன சஹஜாயதே அத்யவாப்தசாந்தேவா மிருத்யுர்வேர் பிராணினாம் த்ருவஹா. இந்த உலகத்துல யாரு பிறந்தாலுமே இறந்துதான் ஆகணும். இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அது அவாவாவனுடைய விதியை பொறுத்தது. எவனுக்கு எப்படி எப்படி விதி எழுதப்பட்டிருக்கோ அதை அவாவா அனுபவிச்சுத்தானே ஆகணும். அதனால தீனவத்சலா அவர் மேல சொல்றார், ஏஷா துவானுஜா பாலா கிருபணா புத்ரி கோபமாகா ஹந்தும் நார்ஹசி கல்யாணி இமாம் துவாம் தீனவத்சலா. கம்சனை தீனவத்சலான்னு அட்ரஸ் பண்றார். எல்லா தீனர்களுக்கும் வத்சலனா இருக்கக்கூடியவனே, நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யறது உங்களுக்கு தகாது. இவள் உங்களுடைய தங்க, சின்ன ஒண்ணும் தெரியாத சிறு பெண். இவளை போய் நீங்க ஹிம்சிக்கலாமோ? உங்க தங்கேன்னு வந்துட்டாலே உங்க புத்திரி மாதிரி, உங்க பொண்ணு மாதிரினா அவ புத்திரி கோபமா, உங்க பொண்ணு மாதிரியானவளை, இத்தனை கல்யாணமான ஒரு குழந்தைய நீங்க வதம் செய்யறதுங்கிறது உங்களுடைய குணத்துக்கு தகாது. நீங்க அதை செய்யக்கூடாது, இதை நீங்க செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கம்சனை பாக்குறார். கம்சன் ஒரு சேஞ்சே இல்ல. ஏதான ஒரு சேஞ்ச் தெரியணுமோ, அவன் இன்னும் வாழை ஓங்கிட்டு வெட்டுறேன் பாருன்னு நிக்கிறான். சாமம்ங்கிற யுக்தியை கையாண்டுட்டார். கம்சனோட கோபத்தை தணிக்க முடியல. அதனால இப்ப தானம்ங்கிற யுக்தியை கையில எடுக்கிறார். சாம தான பேத தண்டம்னு 4ல 2வது யுக்தியை கையில எடுக்கிறார். தானம், உன்னை கொடுத்து உன்னை பெறது அப்படிங்கிறது. தேவகியினுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு உன்னை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வசுதேவர் வந்ததும் சொல்றார், நயாஸ்யதே பயம் சௌயத்வாகா அஷரீரிணீம் புத்ரான் சமர்ப்பயிஷ்யஸ்யாயதஸ்தே பயமுத்திதம். அஷரீர வாக்கினோட அஷரீர வாக்கின்படி தேவகினால ஒரு பிரச்சனையும் இல்லையே, தேவகினால உங்களுக்கு ஆபத்து இல்லையே, ப்ராப்ளமே கிடையாது. அவளுக்கு பிறக்கிற குழந்தைனாலதானே உங்களுக்கு பிரச்சனை. அதனால உங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குமாகில் தேவகிக்கும் எனக்கும் பிறக்கிற அத்தனை குழந்தைகளையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்து விடுறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். கம்சன் யோசிக்கிறான், ஆஹா இது கூட நன்னா இருக்கே, நான் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கொல்லணும், இவ குழந்தைகள்னாலதானே நமக்கு ஆபத்து, அவளை கொண்டுக்கலாம், அவளை நம்ம வதம் பண்ணிக்கலாம், இவளை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சவன். ஆனாலும் அவனுக்கு ஒரு டவுட், குழந்தை முகத்தை பார்த்துட்டா கொடுக்கவும் தோணுமா பெற்றோர்களுக்கு? கொடுக்கவும் தோணுமோ? அப்படி கொடுக்காம அவ மாட்டு குழந்தை பிறந்ததும்
அவ மாட்டும் ஓடி போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சவன் அவ 2 பேரையும் காராகிருகத்துல கொண்டு தளரான், ஜெயில கொண்டு தளரான். கிரகப்பிரவேசம்னு ரதத்துல ஏத்திண்டு வந்த தேவகிக்கு கல்யாணம் ஆன அண்ணியில இருந்து காராகிருக பிரவேசம் அப்படின்னு நிம்மதியே இல்லையா அந்த பொண்ணுக்கு. நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் அமையறது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே. 2 பேரையும் கொண்டு காராகிருகத்துல தள்ளறான். காலத்தினுடைய நியமனம், வசுதேவருக்கும் தேவகிக்கும் முதல் குழந்தை பிறக்கிறது. அவனுக்கு கீர்த்திமான் அப்படின்னு பேர் வைக்கிறா. தேஜஸ்வியா இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தைய வசுதேவர் அப்படி பாக்குறார். பார்த்தவர் டக்குன்னு அந்த குழந்தைய கையில எடுத்துட்டாராம். கம்சன்ட்ட கொண்டு போய் கொடுக்க கிளம்பிட்டாராம். அப்படி ஒரு மனச திருடப்படுத்திட்டு கிளம்புறார். அப்படி ஒரு மனசு இருக்கும், அப்படியும் பண்ண முடியுமா வசுதேவரால அப்படின்னா, சத்தியவிரதராம் அவர், சத்தியசந்தராம் அவர். தான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும் இல்லையா? திருஷ்டுவா சமத்வம் தச்சௌரேஹே சத்யேச்சைவ வியவஸ்திதம். சொன்ன வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்ச வசுதேவர் எதையுமே பார்க்கலையாம். அந்த குழந்தைய கொஞ்சணும்னு தோணல, ரசிக்கணும்னு தோணல. அந்த குழந்தைய அப்படியே கையில ஏந்திண்டார். நேர கம்சனை நோக்கி நடந்து வராராம். இப்ப ராமாயணத்துல சத்தியசந்தர்னு அப்படி ஒரு அப்பா, கிருஷ்ணாவதாரத்துல வசுதேவர்னு இப்படி ஒரு அப்பாவை சூஸ் பண்ணிருக்கான். சத்தியசந்தர்களான பிதாக்களை பகவான் பொறுக்கி எடுக்கிறான் தன்னுடைய அவதாரத்துக்காகவே. அப்படி அந்த வசுதேவர் நேர கம்சன்ட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய நீட்டுறான். கம்சனே ஸ்டன் ஆயிட்டான். அந்த பிஹேவியர் அவன் எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் டவுட் பண்ணான், இவாள எழுந்து குழந்தை வந்துட்டாக எடுத்துன்னு ஓடி போயிடுவாளோ அப்படின்னு டவுட் பண்ணான் இல்லையா. அவனே இந்த பிஹேவியரை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்டுட்டு சொல்றான் வசுதேவர்ட்ட, எனக்கு இந்த குழந்தையினால பிரச்சனை கிடையாது. இந்த குழந்தை 8வது குழந்தை தானே சொல்லியிருக்கு. இந்த குழந்தைய நீ எடுத்துன்னு போயிடு, எனக்கு இந்த குழந்தைனால பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பி அந்த குழந்தைய எடுத்துட்டு திரும்புறவர் அப்பாடா இப்படானு விட்டானே அப்படின்னு நினைக்கலையாம். ஏன்னா கம்சன் ஒரு அசத்து. அவனுக்கு மனசு எப்ப வேணா இப்படியும் அப்படியும் மாறும். அதனால எந்த ஒரு மைண்ட் செட்ல குழந்தைய எடுத்துட்டு வந்தாரோ அதே மைண்ட் செட்ல குழந்தைய எடுத்துட்டு திரும்பி ஜெயிலுக்கு போறார். எப்ப வேணா மனசு மாறுங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே இருக்கார். இப்படி பண்ணவும் சில அசத்துக்கள்லாம் மாறிட்டாக சில நல்ல விஷயங்கள் நடக்காதான். அதனால அடடா கம்சன் அசத்தா இல்லாம புத்தி வந்துட போறதேன்னு கவலைப்பட்டாராம் ஒருத்தர். யாருன்னா நாரதர். அப்படி கவலைப்பட்ட ஒருத்தர் வேகமா வரார். கம்சனை பார்க்க வரார். நாரதருக்கு எங்க போனாலும் மரியாதை கிடைக்கும். எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி பேசக்கூடியவர்ங்கிறதுனால கம்ச சபைக்கு வந்தனும் வாங்கோ 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 அப்படின்னு கொண்டாடுறான். கம்சன் உட்காருங்கள்னு ஆசனம் எல்லாம் கொடுக்கறான். கொடுத்துட்டு எங்க இருந்து வரே அப்படின்னு கேக்குறான் கம்சன். அப்ப நாரதர் சொல்றார், நான் இந்திரலோகத்துல இருந்து வரேன்ப்பா. இந்திரலோகத்துல இருந்து வரையடா, அங்கெல்லாம் என்னை பத்தி என்ன பேசிக்கிறா அப்படின்னு கேக்குறான். முட்டாள்னு சொல்றான். என்ன இப்படி சொல்ற? அந்த அசரீர வாக்கும் அதேதான் சொல்லிட்டு நீங்களும் அதையே சொல்றே. தேவர்களை விடுங்கோ, உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன, உங்களோட அபிப்பிராயம் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பத்தி? நானும் முட்டாள்னா நினைக்கிறேன். அடடா என்ன இப்படி சொல்லிட்டே, நீங்க இப்படி சொல்லலாமா அப்படிங்கவும் நாரதர் சொல்றாரு, ஆமாப்பா அந்த அசரீர வாக்கு 8வது கர்ப்பத்தினால உனக்கு மரணம்னு சொல்லிட்டு, ஆனா எந்த 8வதுன்னு உங்ககிட்ட சொல்லலையே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். என்ன சொல்றாரு சுவாமி, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அதாவது கம்சா 1ஆம் நம்பர்ல இருந்து வரிசையா எண்ணினா 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறது 8வது குழந்தை, 8வது நம்பரா வருது. அதையே நீ ரிவர்ஸ்ல எண்ணினான்னு வச்சுக்கோ, 8 7 6 5 4 3 2 1 அப்படின்னா முத குழந்தை 8வது குழந்தை ஆயிடுறதே. அதே மாதிரி 2ஆம் நம்பர்ல இருந்து எண்ணினா 2ஆம் நம்பர் குழந்தை 8வது குழந்தை ஆயிடுறது. ஆக எல்லா குழந்தையுமே 8வது குழந்தையா ஆயிடுமே. இத பத்தி நீ யோசிக்கலையா? யோசிச்சு பாருப்பா, நான் ஏதோ சொல்றத சொல்லிட்டேன் பாத்துக்கோ நாராயணா அப்படின்னு கிளம்பிட்டார் நாரதர். இவனுக்கு தலை சுத்துறது, அடடா ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு வந்ததே கோபம் கம்சனுக்கு. ஆவேசமா கிளம்புறான். வசுதேவர் அப்பதான் கொண்டு அந்த குழந்தைய தேவகியின் இடத்துல கொடுத்திருக்கார். வேக வேகமா அந்த சிறைச்சாலைக்கு வரான்.
வந்தவன் அந்த குழந்தையுடைய கால்களை குஞ்சு குஞ்சு கால்களை பற்றி இழுத்தான். இந்த காரியத்தை வேற எங்கேயானு போய் செய்யப்படாதா? பெத்த தாய் முன்னாடியே செய்யறானா? अपोचयति शिला पृष्ठे स्वार्थोन्मूलितशोभृतः அங்க ஒரு பெரிய கருங்கல்லாம், அந்த கருங்கல்லாம் அந்த குஞ்சு குழந்தையினுடைய உடம்ப ஷடேல்னு துணி துவைக்கிற மாதிரி போடுறான். தலை அது அரூபமாயி பிஞ்சு பிஞ்சு கை கால்கள் எல்லாம் சின்ன பின்னமாயி அது கீழே விழறதான். உயிர் இல்லாம கீழே விழறது. அந்த விழுந்து அதை எடுத்து கூட போட மாட்டானா கம்சன், அப்படியே விட்டுட்டு போயிடுவானா. காக்காக்கள்லாம் வந்து கொத்துமா. இப்படி ஒரு காட்சிய பெத்தவ பாக்கணுமா? பெத்த தேவகி அம்மாக்கு இப்படி ஒரு காட்சியா? எப்பேற்பட்ட துக்கம் அந்த தாய்க்கு! எந்த தாய்க்கும் வரக்கூடாத ஒரு துக்கம் தேவகி அம்மாக்கு வந்தது. கதறாளாம் அவ. இப்பேற்பட்ட சோக நிலைமையில நம்ம வந்து நினைக்க வேண்டியது வந்து திருமாலிருஞ்சோலை அழகரையாம். துக்கத்தை நீக்கிறதுக்காகவே மதுரையில திருமாலிருஞ்சோலையில அழகர் வீற்று நின்று கொண்டிருக்காரே. துக்க சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறை திட்டு புக்கினிற் புக்கு உனை கண்டு கொண்டேன் இனி போக விடுவதுண்டே. மக்கள் அறுவரை கல்லிடை மோதிட இழந்தவள் தம் வயிற்றில் சிக்கென வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். துக்க சுழலினை சூழ்ந்து கிடந்த அப்படி ஒரு துக்கத்துல கிடக்கானாம் தேவகி. எங்க அவளால அதுல இருந்து மீண்டு வரவே முடியலையா? தாழாத துக்கம் அவளுக்கு வருது. கல்யாணம் முடிஞ்சதுன்னு நினைச்சா கம்சன் இப்பவே தேவகிய கொல்லறேன்னு வாழ எடுக்கிறான். அதுல இருந்து தப்பி வந்தா ஜெயில போடுறான். அங்க இருந்து தப்பினா குழந்தை பிறக்காதுன்னு நினைச்சா வருஷா வருஷம் ஒரு குழந்தை பிறக்கிறது. அத்தனை குழந்தையும் ஆண் குழந்தைகளா இருக்கு, தேஜஸ்வியான குழந்தைகளா இருக்கு, அழகான குழந்தைகளா இருக்கு. ஆனா கல்லிடை மோத கம்சன் வந்து எடுத்த அந்த குழந்தைகளை கல்லுல மோதி மோதி ஒரு குழந்தை இல்ல, ரெண்டு குழந்தை இல்ல, மக்கள் அறுவரை கல்லிடை மோத 6 குழந்தைகளை இழக்கிறாளாம் தேவகி. 6 குழந்தைகளையும் கல்லுல மோதி 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 அத தன் கண்களால பார்த்த அந்த தேவகியினுடைய வயரும் புண்பட்டு போய் மனசும் புண்பட்டு போயிருக்குமே. அப்படி ஒரு வேதனையில தவிச்சுன்னு இருக்கிற தேவகியினுடைய பயத்துல ஜில்லுன்னு வந்து பகவான் தாச்சிண்டாதானே அவளோட அந்த புண்ணெல்லாம் தேவலையாகும். அதனால பகவானே வரானா, சிக்கென வந்து பிறந்து நின்றாய். அவளுடைய திருவயிற்றுல வந்து அப்படி ஜில்லுன்னு வந்து புகழ்றானாம் கிருஷ்ணன். அங்க அவளுடைய கர்ப்பத்துல இருக்கும்பொழுது அவளுக்கு அத்தனை துக்கங்களும் அத்தனை சோகங்களுக்கும் மருந்தா அமையறதான். இதற்காக நம்ம அழகர் தான் வந்தாராங்க கிருஷ்ணனா. நம்ம திருமாலிருஞ்சோலை அழகர் தான் அங்க வந்து தேவகிக்கு கிருஷ்ணனா பிறக்கிறார் அப்படின்னு இந்த ஆழ்வார் சொல்றார். ஆக 7வது குழந்தை அப்படின்னு ஆதிசேஷனுடைய அம்சமா பிறக்க போறான். பகவான் வந்து யோக மாயைய கூப்பிடுறார். गच्छ देवी व्रजं भद्रे गोप गोपिः अलङ्कृतम् रोहिणी वसुदेवस्य भार्यास्ते नन्द गोकुले. தேவிக்கினுடைய 7வது கர்ப்பத்துல ஆதிசேஷனுடைய அம்சம் இருக்கு. யோக மாயைய கூப்பிட்டு சொல்றார், அங்க நீ வந்து இந்த தேவக்கினுடைய 7வது கர்ப்பத்தை வசுதேவனுடைய மனைவியான ரோஹிணிங்கிறவ கோகுலத்துல இருக்கா, அவளுடைய கர்ப்பத்துல மாற்றி வச்சுட்டு யசோதைக்கு அங்க நீ வந்து மகளா போற. நீ இந்த காரியத்தை செய்தனாக்க உன்ன துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதி ச कुमुदा चंडिका कृष्णा माधवी कन्यकेति च माया नारायण
ஈஷாணி சாரதே அம்பிகேதி ச. இந்த மாதிரி பல பெயர்களை கொண்டு இந்த உலகமே உன்னை போற்றி கொண்டாடும். அதனால நீ இந்த காரியத்தை செய்வாய்னு அவளுக்கு யோக மாயைக்கு ஒரு காரியம் சொல்லவே அவ பகவான் சொன்னபடியே செய்யறாளாம். இப்போ பகவான் தேவகி அம்மாவினுடைய கர்ப்பத்துக்குள்ள வரான். தேவகி அப்படியே தேஜோமயமா இருக்கானாம். வசுதேவரும் தேவகியும் பகவான் வரப்போற அந்த க்ஷணமே அவளுக்கு அப்படி ஒரு தேஜோமயமா ஆறாளாம். ததோ ஜகன் மங்கள அச்சுதாம் ஷாம் சமாஹிதம் சூரசுதேன தேவி தரா ததார சர்வாத்மகமாத்மபூதம் काष्टायथानन्दकरं मनस्सहाया सा देवकी सर्वजगन्निवासा निवासभूता नितरां नरे जे भोजेन्द्रगेः अग्निशिखे वरुद्धा सरस्वती ज्ञानकलेयता सती. தேவகியினுடைய பிரகாசம் அப்படி ஒரு பிரகாசம், அப்படி ஒரு சோபையாம் தேவகிட்ட. விஷ்ணு தேஜஸ் அப்படி தாண்டவாடுறதாம், அப்படி ஒரு சாநித்தியமா அவளுடைய அப்படி விஷ்ணு சாநித்தியம் அப்படி ஒரு சோபைய தருமா. பொதுவா கோவில்கள்லயே கர்ப்ப கிரகம் சின்னது, அதுல இருக்கிற பகவானும் சின்னது. ஆனா வர கூட்டமோ லட்சக்கணக்கான கூட்டம் வரும், வந்து 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 பகவானை பார்த்துட்டு போகுமே. அது அந்த சாநித்தியத்தினாலதானே. திருப்பதியில இத்தனை கூட்டம் வருது பெருமாளை பாக்குறதுக்குன்னா அந்த பகவத் சாநித்தியம், விஷ்ணு சாநித்தியம் மக்களை அப்படி ஒரு ஈர்க்குமா, அத்தனை ஒரு அட்ராக்ஷன் இருக்குமா. கம்சனும் வரானா, வந்து இப்படி பாக்குறான். தேவகிய பார்த்தா தேஜோமயமா அப்படியே ஒரு டோட்டல் டிஃபரன்ஸ். இத்தனை நாளா இல்லாத ஒரு மாற்றம் தேவகியினுடைய உருவத்துல தெரியறது, முகத்துல தெரியறது. உடனே அவன் பாக்குறான், அவனுக்கு வந்து ஆச்சரியப்பட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த தேவகி, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு அவள்கிட்ட அப்படின்னு நினைச்சவன் நம்ம மாட்டு இப்பவே வதம் செஞ்சுடலாம் தேவகியன்னு தோன்றதான். அப்படி தோணினவனுக்கு இந்த நாரதர் அடிக்கடி பாக்குறதுடைய பலன். பிரகலாதன்னு ஒருத்தரோட கதையை இந்த நாரதர் சொல்லுவாரே, சும்மா இருந்த தூணை குத்தினாலதானே நரசிம்மர் வந்தார், தேமேன்னு விட்டுருந்தா தேமேன்னு வாழ்ந்திருக்கலாம். நம்ம மாட்டும் என்னத்தியானம் பண்ண போய் இன்னைக்கே கம்சவதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே விட்டுட்டா கூட பகவான் பிறந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு எப்ப வரணுமோ வந்துக்கட்டும் அப்படின்னு தோணினவன் பயந்து போய் வீதியில அவனுடைய அரண்மனைக்கு திரும்புறானாம். திரும்பினவனுக்கு அந்த பகவான பார்க்கல, பகவானுடைய சோபைய தேவகிட்ட பார்த்தவனுக்கே எங்க பார்த்தாலும் பகவான் தெரியற மாதிரி தோணறதான். ஆசீனஹா சம்பிஷன் திஷ்டன் குஞ்சானஹா பர்யட்டன் மஹீம் சிந்தயானி ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜகத். இப்படி ஒரு ஸ்லோகத்தை கம்சனுக்கு கொடுக்கிறார். கம்சனுக்கு எங்க பார்த்தாலும் உட்கார்ந்தா தூங்கினா நின்னா நடந்தா சாப்பிட்டா எத செஞ்சாலும் சிந்தையானி ரிஷிகேஷம் பகவானையே நினைச்சுட்டு இருக்கானாம். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் அப்படின்னு ஆயிடுதான் கம்சனுக்கு. அப்படி எங்க பார்த்தாலும் கம்சனே தெரியறானா. அப்ப பார்த்தா இன்னுமே தேவர்கள்லாம் யோசிச்சா கம்சன் இன்னுமே ஜெயில் பக்கம் வரமாட்டான். அவன் இருக்கிற பயத்துல வீதியில அவன் திருப்பி தேவகிய பார்க்க வரமாட்டான். இதுதான் சந்தர்ப்பம், நம்ம போய் பகவான தரிசனம் பண்ணலாம்னு நினைச்சவா தேவர்கள் எல்லாம் அந்த காராகிருகத்துக்கு வரா. தேவகி அம்மாவினுடைய கர்ப்பத்துல இருக்கிற விஷ்ணுவை பார்க்க வரா. வந்து அந்த விஷ்ணுவை பார்த்து அழகான ஸ்தோத்திரம் பண்றாளாம். சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனேர் நிஹிதஞ்ச சத்யயே சத்யஸ்ய சத்யம் ஹிருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம். அந்த ஸ்தோத்திரத்துல சத்தியம் சத்தியம் சத்தியம்னு வருதே. இதுல வர ஒவ்வொரு சத்தியத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை பிரதிபலிக்கும்படி வியாக்கியான கர்த்தாக்கள் பண்ணியிருக்கா. அதுல முதல்ல என்ன சொல்றா, சத்தியம் சத்தியம்னு ஏன் வருதுன்னாக்கா ராமாவதாரத்தினுடைய பூர்வ அவதாரத்தினுடைய ஞாபகத்தை செலுத்தணுங்கிறதுக்காகவே தேவர்கள்லாம் சத்தியம் சத்தியம்னு அதை நினைவூட்டும்படி சொல்றாளாம்.
சத்யவிரதம், சத்தியத்தையே தன்னுடைய விரதமா கொண்டிருக்கக்கூடியவர் தான் பகவான். எப்பயுமே சத்தியமே தன்னுடைய விரதம். அவருடைய சுவாபாவமே சத்தியம். சத்தியபரம் திரிசத்தியம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் போன்ற 3 விஷயங்களை படைத்தவனும் அதை இயக்கக்கூடியவனுமாகவே பகவான் அமையறதுனால திரிசத்தியம். உலகத்துல பிரபஞ்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னாக்க அந்த பிரபஞ்சத்துக்கே சத்தியம்னு ஒரு பேர் உண்டாம். இந்த பிரபஞ்சத்தினுடைய காரணமா இருக்கக்கூடியவனாக பகவான் அமையறதுனால சத்தியஸ்ய யோனி. இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில தான் நிகழறது. அந்த பஞ்சபூதங்களுக்கும் அந்தர்யாமியா அந்த பகவானே இருக்கிறதுனால நிஹிதஞ்ச சத்ய சத்தியஸ்ய சத்தியம். இந்த சத்தியம்ங்கிற பிரபஞ்சம், சத்தியம்ங்கிற இந்த அத்தனை விஷயத்துக்கும் ஆதாரமாகவும் ஆதியாகவும் இருக்கக்கூடிய பகவான் பரமார்த்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால சத்தியஸ்ய சத்தியம். ரிதம் சத்தியம்ங்கிற 2 விஷயங்கள், உண்மைய நினைக்கிறது உண்மைய பேசுறது போன்ற 2த்தான் ரிதம் சத்தியம்னு சொல்லுவார்கள். அந்த ரிதம் சத்தியம் 2யுமே 2 கண்களாக கொண்டதுனால ரித சத்திய நேத்திரம். சத்தியமே ஸ்வரூபமா இருக்கிறதுனால சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹா. இப்பேற்பட்ட பகவான நாங்கள் சரணாகதி பண்றோம், சரணம் அடையறோம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சொல்றான். பகவான்கிட்ட சொல்றான், நீங்கள் அவதாரம் செய்யறேன் அப்படின்னாக்க ஒரு சாமான்யமா அவதாரம் இல்லையே, இது எல்லாமே தர்மஸ்தாபனத்துக்காகத்தானே அவதாரம் புரியறே. மத்யாஸ்வகச்ச பன்ருசிம்ம வராக ஹம்ச ராஜன்ய விப்ர விபுதே சுகிருதாவதாரஹ த்வாம் பாசின த்ரிபுவனம் ச யதா யதுனேஷ பாரம் ஹரயதுத்தமம் வந்தனம் தேயே. மத்ஸ்யாவதாரம், ஹயக்ரீவம், கூர்மம், நிருசிம்மம், வராகம், ஹம்சம், ராமாவதாரம், பரசுராமாவதாரம், தேவனாகிய உபேந்திரன் போன்ற அவதாரங்கள் எல்லாமே பலவிதமான தர்மங்களை ஸ்தாபனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தானே நீங்க அவதாரம் செய்யறே. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதான்னு, எப்பெல்லாம் அதர்மம் டிட்டோரியேட் ஆறுதோ, கிளானி வருதோ, அப்ப தான் அவதாரம் பண்ணுவேன்னு பகவானே தன் அவதார விஷயங்களை சொல்றாரே. அதை இங்க எடுத்து சொல்றார் தேவர்கள்லாம். இப்பேற்பட்ட இது மாதிரி பல அவதாரங்கள் புரியறேளே, பல அவதாரங்களும் தர்மத்துக்காக புரியறே, இந்த அவதாரமும் பாகவத தர்மத்துக்காக புரியறே. அதனால இது மூலமாக பக்தி, ஞானம், வைராக்கியம் போன்ற அத்தனை பாகவத தர்மத்துக்கு தேவையான அத்தனையும் தானா கைகூடத்துக்கு தக்கன ஒரு அவதாரமாம். ஸ்ருண்வன் கிருணன் சம்ஸ்மரயம் சிந்தயன் நாமானி ரூபாணி ச மங்களானி தே கிரியாசு யஸ்த்வச்சரணாரவிந்தயோஹோ ஆவிஷ்டசேதாஹ ந பவாய கல்பதேயே. ஸ்ருண்வன் கிருணன் சம்ஸ்மரயம் சிந்தயன். அப்ப யார் யாரெல்லாம் பகவத் குணங்களை கேட்கிறார்களோ, பாடுகிறார்களோ, அதையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, மற்றவர்களை நினைக்க வைக்கிறாளோ, பகவானுடைய நாமத்தையும் ரூபத்தையும் எவரவர்கள் சதா சர்வகாலமும் அத சிந்தனையிலேயே இருக்கிறாளோ, அவளுடைய மனச பகவத் திருவடியில செலுத்துறாளோ, அவளுக்கு மறுபிறவியே கிடையாதாம். அப்படி ஒரு அவதாரம், அதற்காகவான ஒரு அவதாரம் பண்றார். ஆக இப்படி கதை கேட்கறதும், கதை சொல்றதும், பஜனை பண்றதும், பஜனை கேட்கறதுமே நமக்கு முக்தியை கொடுத்துருமாம். பரீட்சித் கதை கேட்டுதானே முக்தி அடையறான், கஷ்டப்படவே வேண்டாமாம். நம்ம ஃபுல்லா 2 மணி நேரம் தினமும் கேட்க வேண்டாம், ஒரு நாள் 2 மணி நேரம் கூட கேட்க வேண்டாம். கதையில ஒரு 2 க்ஷணம், 2 fraction of a seconds அப்படி காதுல பகவத் குணம் விழுந்தா கூட அது நமக்கு அத்தனை மங்களங்களை கொடுக்குமாம். உபன்யாசத்திலையும் பாராயணத்திலையும் தூங்கினா கூட போருமா. அது காதுகள் திறந்துதானே இருக்கு, நம்ம எதையும் பண்ணிட்டு மூடிக்கலையே. அது காதுல விழுந்து விழுந்து அதுவே நமக்கு அத்தனை மங்களங்களும் கொடுக்கும், மோட்ச சாதனமா அமையும் அப்படிங்கிறா. பல பேர் பக்தர்கள் அதனாலேயே
இந்த பாகவத தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு இந்த பூமிதான் சிறந்ததுன்னு பூமியிலேயே தான் அவதானம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால பூமியவே வைகுண்டம் வைகுண்டம் அப்படிங்கிறா. இந்த உலகமேதான் வைகுண்டம், இத வைகுண்டம் ஒண்ணு தனியா இருக்கா என்ன அப்படின்னு இத உலகமே வைகுண்டம்னு பலவேறு பக்தர்கள் பாடுறா. துக்காராம் நாமதேவர் போன்ற பக்தர்கள் எல்லாம் பாடுறாளே, அவள்லாம் ஒண்ணும் சந்நியாச ஆசிரமம் வாங்கிட்டு போகலையே. நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட இருந்துட்டு வேலைகள்ல இருந்துட்டு பகவத் தியானம் பண்ணா அதுதானே முக்கியம் நமக்கு. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு பகவத் தியானத்துக்குன்னு நான் தனியா டைம் ஒதுக்கிக்க போறேன், இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் நான் பகவத் தியானம் பண்றதுக்கே போவேன் அப்படிங்கிறது இல்லையே விஷயம். எப்ப ஒருவன் அவனுடைய வாழ்க்கையிலேயே பகவத் தியானத்தை சேர்த்துட்டே இருக்கானோ அவனுக்கு இந்த உலகமே வைகுண்டம் ஆயிடுறதே. அதனாலதான் வைகுண்ட புவன வைகுண்ட புவன பாவலு பண்டரி என்று பாடல்களும் தன்ய தன்ய ஹே நகர பூ வைகுண்ட பண்டரபுரா என்ற பாடல்கள் திரிபுவனியும் பண்டரிச்சா சுக நாகி திரிபுவனியும் என்று அபங்கங்கள்லாம் துக்காராம் ஞானதேவர் நாமதேவர் போன்ற மகான்கள்லாம் பாடுறா. இந்த பூலோகமே தான் வைகுண்டம், இதற்கு மேல எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு திருட விசுவாசம் பகவான் கிட்ட இருந்துட்டாக்க நம்ம நிஷ்கவலையா இந்த சம்சாரத்தை கடந்து போயிடலாமா. எப்படி ஒரு குழந்தை ஒரு கம்பம் இருக்கு, அந்த கம்பத்தை பிடிச்சு ஒரு குழந்தை சுத்திண்டே இருக்கு, வேகமா சுத்துறது மெதுவா சுத்துறது ஓடுறது, ஆனாலும் அந்த குழந்தை கீழே விழுந்துடலையே. ஏன் விழுந்துடல அப்படின்னா அந்த கம்பம் அப்படின்னு உன்னை பிடிச்சுட்டு இருக்கே, அதை நம்ம பிடிச்சோம். அந்த கம்பம் தான் பண்டரிநாதனம் பகவானாம். அந்த பகவானை நம்ம பிடிச்சுட்டாக்க சம்சாரம் நம்மள எந்த சுத்தி விட்டாலும் நம்ம கீழே விழமாட்டோமா. இதே மாதிரி இப்படி பிடிக்கணும்னு நினைக்கிறவாழ பகவான் பிடிச்சுருவானா. அப்ப பகவான் நம்மள பிடிச்சுட்டாக்க அது எப்படின்னாக்கா ஒரு அப்பா தன் குழந்தைய கையில வச்சுட்டு அப்படியே சுத்துவா. அப்படி சுத்தும் போது அந்த குழந்தை கீழேயே விழாது. ஏன்னா அது அப்பாவனுடைய பிடியில இருக்கு இல்லையா. என்ன சுத்தினா அந்த குழந்தை எப்படி கீழே விழலையோ அது மாதிரி இந்த சம்சாரத்துல நம்ம எத்தனை சுழண்டாலும் பகவான் நம்மளை பிடிச்சுட்டு இருக்கும் போது அவன் நம்மளை கைவிட மாட்டான். அப்படிங்கறதுனால இந்த பக்தி விஷயங்கள் பாகவத தர்மமான விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் இத்தனை ஸ்தோத்திரங்களையும் பகவானை குறித்து அவதாரத்தினுடைய காரணத்தையும் ஒரு அடிப்படையா வச்சுட்டு ஸ்தோத்திரம் செய்யறா. செஞ்சுட்டு அவ மேற்கொண்டு தேவர்கள்லாம் மறைஞ்சு போறா. பகவானுடைய அவதார காலம் வருது. அவதார காலத்துல எல்லா குணங்களும் நிரம்பியதா அமையறதான் இந்த அவதாரம். அத சர்வ குணோபேதஹா காலஹா பரமசோபனஹா யர்ஹியேவ அஜனஹ ஜன்மார்ஷம் சாந்தா ஷக்ரஹ தாரகம். எல்லா விதமான மங்களங்களும் கூடியதாக மங்களகரமான காலமாகவும் அமையிறது. சுப நட்சத்திரங்கள் எல்லாம் கூடி இருக்கு. திஷஹா பிரசே துர்ககணம் நிர்மலோடு கணோதயம் மகி மங்கள பூயிஷ்ட புரகிராமம் பிரஜாகரஹாக. ஆகாசம் கலங்கமில்லாம இருக்கு. எல்லா தேசம் திக்குகளும் சோபிக்கிறதாம். நதிகள்லாம் தெளிவா ஓடுறதாம். காற்றுகள்லாம் மலையமார்த்தம் ரொம்ப மந்தமா வீசுறது. அக்னிஹோத்ரிகளுடைய அக்னி ஜுவலிக்கிறதாம் சோபையோட. இப்படி எல்லாம் சுகர் சொல்றார். இப்பேற்பட்ட ஒரு தருணத்துல ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில நடுராத்திரியில பகவானுடைய அவதாரம் நடைபெறுது. நிஷியே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணோர் சர்வ குணாஷயः ஆவிராசீத் யதா பிராச்யாதிஷீந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்ஹ வைடூர்ய கிரீட குண்டல த்விஷா பரித்வத்த சஹஸ்ர குண்டலம் உத்தாமகாங்க்ஷன் கத கங்கணாதிபிர் விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதக தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம்.
அந்த அற்புதமான ஒரு பாலகன், தாமரை போன்ற கண்களுடையவன், சங்கு சக்கர கதைகள்லாம் வச்சுட்டு இருக்காராம், ஆயுதங்கள் எடுத்துன்னு வந்திருக்காராம், மார்புல ஸ்ரீவத்சம் இருக்கான், கௌஸ்துப மணி தரிச்சுட்டு இருக்காராம், பீத்த வஸ்திரம் மஞ்சள் பட்டு அணிஞ்சுட்டு இருக்காராம், நீலமேக சியாமளனாக கிரீட்டம் குண்டலம் கங்கணம் வளைகள் போன்ற அணிகலன்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்காராம், கோட்டி சூரிய பிரகாசனாக அந்த பகவான வசுதேவ ஐக்ஷத, வசுதேவர் பார்க்கிறார். தேவகி வசுதேவர்கள் கண்ணு முன்னாடி பகவத் சாட்சா்காரம் அடையிறது. ஆஹா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், பகவானுடைய அவதாரமே ஆச்சரியம் இல்லையா, அத்புதம் அப்படின்னு தம் அத்புதம் பாலகம் அப்படின்னு தானே சொல்றார். அப்ப எப்பேற்பட்ட ஒரு பெரும் ஆச்சரியத்துக்கு தக்கமான லீலைகளை பண்றதுக்காகவே வந்திருக்கிறதுனால தம் அத்புதம். பிரம்மாவால பல குழந்தைகள் படைக்கப்படுறா, ஆனா பிரம்மாவையே குழந்தையா படைத்த ஒருவன் இப்ப பிறந்திருக்கானே, அதனால அத்புதம். குழந்தைகள் பிறந்த உடனே முகம் பார்க்காது, அழும். ஆனா இங்கேயும் இந்த குழந்தை பிறந்த உடனே தேவகியும் வசுதேவையும் பார்த்து சிரிக்கிறதாமே, அத்புதம். எல்லா குழந்தைகளும் 2 கைகளோட பிறக்கும், ஆனா பகவான் சதுர்புஜத்தோட பிறக்கிறானே, அதனால அத்புதம். அப்பா அம்மா ஜெயில்ல இருக்கா, அவளால எனக்கு என்ன பொம்மையெல்லாம் வாங்கி தர முடியாதேங்க, அதனால ஒரு ஊதல் காத்தாடி கிலுகிலுப்ப எல்லாம் தானே எடுத்துன்னு வரானா. சங்குதான் ஊதல், சக்கரம் தான் காத்தாடி, கதைதான் கிலுகிலுப்பை அப்படி எடுத்துன்னு வரானே இந்த குழந்தை, அத்புதம். பொதுவாக குழந்தை பிறந்தா பெற்றவார்களுக்கு அஜ்ஞானமும் கூடவே பிறக்குமா, ஆனா இந்த குழந்தை பிறந்தா பெற்றவர்களுக்கு இருக்கிற அஜ்ஞானம் நீங்கி ஞான ஜோதி வருதே, அதனால அத்புதம். பெரிய உருவம் எடுத்துட்டு சட்டுன்னு சிறு குழந்தையா மாற போறானே, அதனால அத்புதம். வசுதேவர் அந்த குழந்தைய தூக்கின உடனே கை விலங்கு கால் விலங்கு விட்டு ஜெயில் கதவுகள் தானே திறந்து, எத்தனை அழகான ஒரு அவன் கோகுலத்துக்கு போற விதமே ஒரு அத்புதமா இருக்கிறதுனால அத்புதம். கோகுலத்தை அடைஞ்சு பல்வேறு லீலைகளை செய்ய போறானே, அது எல்லாமே அத்புதம். அதனால இப்படி ஒரு அவதாரமாம் தம் அத்புதம் பாலகம் என்ற அற்புதமான ஒரு அவதாரம் புரிகிறான் பகவான். இந்த பகவானை பார்த்து வசுதேவரும் தேவகியும் ஸ்தோத்திரம் செய்யறா. வசுதேவர் சொல்றார், விதிதோசி பவான் சாக்ஷாத் புருஷா பிரகிருதே பரஹா கேவலானுபவானந்த ஸ்வரூபம் சர்வ புத்தி திருக்கு சயேஷா ஸ்வப்ரகிருத்யேதம் சிருஷ்ட்வா அக்ரே திரிகுணாத்மகம் ததனுத்வம் யப்ரவிஷ்டஹ பிரவிஷ்ட இவ பாவ்யசே. பகவானே, நீங்கள் பிறக்கிறேள் அப்படின்னா ஒரு சாமானிய குழந்தை பிறக்கிற மாதிரி பிறக்கிறது இல்லையே, நீங்க மற்ற குழந்தைகளாம் கர்மத்தினுடைய பந்தத்தினால பிறக்கிறது, நீங்களோ மற்றவர்களை கர்ம பந்தனத்துல இருந்து விடுவிக்கணுங்கிறதுக்காக அல்லவோ பிறக்கிறேள். உங்களுடைய அவதாரம் ஒரு சாமானிய குழந்தையினுடைய அவதாரம் போல இல்லையே. எப்படி ஒரு தாய் தவறி போய் சாக்கடையில விழுந்த தன் குழந்தைய சாக்கடையில இறங்கி போய் எடுக்கிறாளோ, அது மாதிரி சம்சாரத்துல தவிச்சுட்டு இருக்கிற எங்களை மாதிரி ஜீவ கோட்டிகளை சம்சாரத்துல இறங்கி இங்க இருந்து உத்தாரணம் செய்வதற்காகவே நீங்க பிறக்கிறீளே. நீங்க பிறக்கிறதுனால உங்களோட மனுஷத்துவம் தான் உங்களுக்கு இருக்குன்னு இல்லாம எப்பயுமே அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா நிர்குண நிராகார பிரம்மத்தினுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு போறது கிடையாது. அதனால உங்களுக்கு பிறப்புங்கிறது ஒரு அவதார ரகசியம் தானே வெளிய, அது ஒரு அது ஒரு காரணத்தினுடைய தர்மஸ்தாபன காரணத்தினுடைய கொண்டே இருக்கே வெளிய ஒரு சாமானிய குழந்தை மாதிரி நீங்க பிறக்கிறது இல்லையே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாரு வசுதேவர். தேவகி அம்மாவும் ஸ்தோத்திரம் பண்றாளாம். ரூபம் யத்தத் பிராஹுரவ்யக்தமாத்யம் பிரம்மம் ஜோதிர் நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாக்ஷாத் விஷ்ணுஹு அத்யாத்ம தீபஹ. அனாதியாகவும் நிர்குணமாகவும்
விகாரமற்றதாகவும் இருக்கே, ஜோதி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய, சொல்லுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகவான், வேதங்களால போற்றி பாடப்படும் பகவான் மகா விஷ்ணு அல்லவோ தாங்கள், உங்களை நான் சரணமடைகிறேன் என்று ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் பண்றா. இங்க வந்து தேவகியினுடைய ஸ்தோத்திரம் எத்தனை அழகா இருக்குன்னாக்க, தாயாக போறவள்னால அங்க இருக்கக்கூடிய வாத்சல்யம், அந்த பிரேமையும் தாயினுடைய வாத்சல்யமும் இருக்காம், பகவத் சாட்சா்காரம் அடைஞ்சனால அந்த ஞானமும் இருக்காம். இது ரெண்டும் கலந்தாப்புல ஒரு ஸ்தோத்திரம் செய்யறா தேவகி. மேற்கொண்டு சுவாமியை பார்த்து வேண்டிக்கிறா, நீங்க வந்து இப்பேற்பட்ட ஒரு உருவத்தை மாற்றிக்கொண்டு சிறு குழந்தையா நீங்க ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. உடனே பகவான் சொல்றாராம், அம்மா நீங்க வந்து கிருஷ்ணின்னு ஒரு ஜென்மம் எடுத்திருந்தே, அப்ப வசுதேவர் வந்து பிரஜாபதியா இருந்தார், நீங்க ரெண்டு பேரும் கடும் தபசு செஞ்சேள். அப்ப நான் சாட்சாத்காரம் அடையும் போது நான் கேட்டேன் என்ன வேணும்னு கேட்டதுக்கு, நாங்கள் எடுக்கிற எல்லா ஜென்மங்கள்லயும் நீங்களே எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு வேண்டின்ட்டு, அதனால அந்த ஜென்மத்திலேயே பிருஷ்ணி கர்ப்பன்ங்கிற பேர்ல உங்களுக்கு நான் அவதாரம் பண்ணேன். அடுத்த ஜென்மத்துல வசுதேவர் காஷ்யபராகவும் அதிதியாகவும் அவதாரம் பண்ணேன். உங்களுக்கு வாமனன் அப்படிங்கிற ஒரு அவதாரம் நான் பண்ணேன். தற்போது வசுதேவர் தேவகியா நீங்க இருக்கிறதுல இப்போ கிருஷ்ணாவதாரம் உங்கள்கிட்டயே நான் பண்றேன் அப்படின்னு தன்னுடைய அவளுடைய பூர்வ ஜென்மங்களை நினைவூட்டுறான். ஏன் வசுதேவர தேவகிய சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்றாரு. இதனால உங்களுக்கு நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மாயையினால சிறு குழந்தையான ஒரு உருவம் எடுத்துக்கிறாராம் பெற்றவர்கள் முன்னாடி, வசுதேவர் தேவகி முன்னாடியே. பித்ரோஹோ சம்பஷ்யதோஹோ சத்யோஹோ பபூவ பிராகிருதஹா சிசுஹு, சின்ன குழந்தையா வடிவெடுத்துக்கிறார். எடுத்துட்டு பகவான் சொல்றார், யதி சம்சாத் விவேஷித்வம் தர்ஹிமாம் கோகுலம் நய மன்மாயா மாயையா சுக்தம் யசோதா கர்ப்பசம்பவாத். கம்சன்னால எனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நீங்க பயந்தேனாக்க, தர்ஹிமாம் கோகுலம் நய, என்னை கொண்டு கோகுலத்தில் விடுங்கள், அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைய இங்க எடுத்துட்டு வாங்கோ, அந்த குழந்தை மற்ற எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றார். அந்த குழந்தைய பார்த்தா எத்தனை அழகு, கவ்வை பழம் மாதிரி இதழாம், தாமரையொத்த கண்கள், குட்டில குந்தலங்கள், அழகான தொப்ப, மேலையும் கீழையும் போயிட்டு வரதான், மூச்சு விட்டு விட்டு எடுக்கும் போது இந்த குஞ்சு கிருஷ்ணனை, குட்டி கிருஷ்ணனை தேவகிக்கு பிரிய மனசு வருமா? தேவகி எப்பேற்பட்ட ஒரு மனோ நிலைமையில இருக்கா, அந்த குழந்தைய கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, உச்சி முகுர்றா, கொஞ்சரா அந்த குழந்தைய. அப்ப வேற வழியே இல்லையே, இப்ப பகவானுடைய ஆக்ஞை தரிகிமாம் கோகுலம் நய என்றதுனால வசுதேவர் அந்த குழந்தைய வாங்க வரார். அவ கதறானா, வசுதேவர் கவலைப்படாதமா, இது எல்லாமே பகவான் ஒரு லீல பண்றார், பின்னாடி அவர் வந்து உன்னை அம்மான்னு கூப்பிடுவார் பாரு அப்படின்னு தேவகிய சமாதானப்படுத்துறார். சமாதானப்படுத்தி அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு கிளம்புறாராம். ததச்ச சௌரீர் பகவத் பிரச்சோதிதா சூதம் சமாதாய சூதிகா கிருஹம் யதா பகிர்கந்துமியேஷ யஹ்யஜாயா யோகமாயா அஜனி நந்தஜாயா. அவர் அந்த பிரசவ அறையில இருந்து வெளியில வராராம். அப்ப யசோதைக்கு கோகுலத்துல யோக மாயா பிறக்கிறாளாம். அப்ப வசுதேவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில வரவும் கை விலங்கு கால் விலங்கு தானே அவிழறது, கதவுகள் தானே திறக்கப்படுறது. இத பார்த்து ஆஹா ஆஹா இப்படி யாருதே, ஆஹா இப்படி யாருதேன்னு வசுதேவர் நினைக்கலையாம். ஏன்னா பகவானுடைய ஆக்ஞை, பகவத் ஆக்ஞை இருந்தா எது வேணாலும் நடக்கும், எல்லாமே அற்புதம் தான். இத பார்த்து ஆச்சரியப்படணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால நிஷ்கவலையா நடக்கிறான். அத நடக்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் வசுதேவர். அந்த ஒரு மெச்சூரிட்டி அவர்கிட்ட, ஞானியா இருக்கார். அதனால கதவுகள்லாம் தானே திறக்கிறது. அவர் வெளியில வந்து பாக்குறார், காவலாளிகள்லாம் நன்னா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா. சரின்னு வாசல் வரைக்கும் வந்துட்டு பாக்குறார், மழை சோன்னு பெய்யறது. மழை பெய்யறதே ஜனக்கூட்டம் வெளியில வராது. மழை பெஞ்சா எல்லாரும் ஆத்துக்குள்ளேயே இருப்பா, எட்டி எட்டி பார்க்க மாட்டா, வெளியில வர மாட்டா. அதனால இப்படின்னு இல்ல, பயங்கரமான ஒரு மழை பெய்யறதான். அடடா மழை பெய்யறதே நினைச்சவர் நிமிர்ந்து பாக்குறார். சகசிர பிரணாமகுட்டங்களோட ஆதிசேஷன் வந்து கொடைபிடிக்கிறாராம். இதுதான் கிருஷ்ணனுடைய முதல் புறப்பாடு. இடி இடிக்கிறதே அதுதான் மேளமா.
மழை பெய்யறதே சோன்னு அதுதான் அழகா மலர் வாடி பொழிய எச்சரிக்கா ஜெயா விஜயி பவா என்று நம்ம புஷ்ப போடுவோமே அது மாதிரி இருக்கான் அந்த மழை தூறல்கள். மின்னல் அடிக்கிறதே அதுதான் தீவட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கான். ஆதிசேஷனே கொடையா இருக்கார். அதனால முதல் புறப்பாடு பகவானுக்கு நடக்கிறது. இத பார்த்துட்டு யமுனை இப்படி பாக்குறா. அந்த யமுனை தானே வழி விடுறதாம். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதாம். ஆனா யமுனை தானே வழி விடுறாளாம். அது எப்படி இருக்குன்னா ராமாயணத்துல சமுத்திரராஜன் எப்படி ராமருக்கு வழி விட்டாரோ அது மாதிரி இப்ப வசுதேவருக்கும் கிருஷ்ணனுக்கும் யமுனை வழி விடுறாளாம். நம்ம எவனுடைய நாமத்தை சொன்னா இந்த சம்சாரத்தை ரொம்ப சுலபமா தாண்டிடுவோமோ, தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு பஜனை எல்லாம் பாடுவாளே, அது மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லி எந்த ஒரு சம்சாரத்தை தாண்டிடுவோமோ அந்த பகவான் அதி சுலபமா இந்த யமுனை கரையை தாண்டறதுக்கு அப்படி அழகா தாண்டான். அப்படி அந்த யமுனை தானே வழிவிட்டு அந்த அவர் மாட்டும் நடந்து போறார். கோகுலத்தை அடைஞ்சுடுறார். கோகுலத்துல நந்தபாபாவுடைய கிரகத்துல யசோதை பக்கத்துல கொண்டு கிருஷ்ணனை போட்டுட்டு அங்க இருக்கிற பெண் குழந்தைய கையில எடுத்துட்டு கிளம்பினவர் அந்த கிருஷ்ணனை விட்டுட்டு போக மனசு வருமா? அப்படி ஒரு குழந்தைய விட்டுட்டு போக மனசு வருமா? உடனே திரும்பி வந்து அந்த கிருஷ்ணன் ஆசையா பாக்குறானாம். அந்த கிருஷ்ணன் மந்தஹாசம் பண்ணி அந்த குஞ்சு கையால எடுத்து ஒரு அபயஹஸ்தம் காட்டுறானாம். அந்த அப்படியே மனசுல வாங்கிண்டார். நேர திரும்புறார் அவருடைய காராகிரகத்துக்கு. கிருஷ்ணனுக்கு என்னெல்லாம் அனுகூலமான விஷயங்கள் ஏற்பட்டதோ அதெல்லாம் யோகமாயாக்கும் ஏற்படுறதாம். அம்பாள்னா என்ன சும்மாவா? அவளும் ஈஸ்வரன் இல்லையா, நாராயணி இல்லையா? அதனால அவ வரும்போதும் யமுனை வழிவிடுறது, ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது, எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. எந்த விதமான சப்தமும் இல்லாம வந்துட்டார். வந்து அந்த குழந்தைய தேவகியினுடைய கையில குடுக்கிறார். அங்க உள்ள வந்த உடனேயே கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் தானே பூட்டிக்கிறது. குழந்தைய கீழே வச்சா தேவகிட்ட கொடுத்தாரோ இல்லையோ வீல்னு கத்துறது அந்த குழந்தை. நல்ல வேளை அத்தனை நேரம் கத்தல, பகவானோட ஆக்ஞை இல்லையா? அது கத்தித்தோ பாக்கணும். சும்மா கத்தினால எதுக்கு இப்படி காளி மாதிரி கத்துறேன்பா. ஆனா இங்க கத்துறதே காளி. அப்ப எப்பேற்பட்ட உச்சைகி சொரைகில கத்துறது, வேணு அழறது. அழுததும் அங்க தூங்கின்ற இருந்த காவலாளிகளுக்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டு எழுந்துக்கிறான். டேய் குழந்தடாங்கிறான். டேய் ஆமாண்டா 8வது குழந்தடாங்கிறான். ஓடி போய் கம்சன்ட்ட சொல்றான். 8வது குழந்தை பிறந்துருத்துன்னு கம்சனுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ தூக்க கலக்கமா போதையில இருக்கானா. கோபத்தினோட வரான். அந்த குழந்தைய கொல்றதுக்காக வரான். வந்து நேரம் வந்து அந்த குழந்தையினுடைய கால்களை பற்றறானாம். பற்றி அப்படி தூக்குறான். அந்த குழந்தை அவனோட நெஞ்சில ஒரு உத விட்டு ஆகாசத்துல பறந்து போய் அஷ்டபுஜங்களா வைஷ்ணவி தேவி தோன்றறாளாம். பயலே என் காலை பிடிச்சனால நான் உன்னை விட்டேன் அப்படிங்கிறா. அம்பாள் என் காலை பற்றிட்ட, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என் காலை பிடிச்சுட்டேன், அதனால உன்னை நான் பழைக்க விடுறேன் அப்படின்னு சொல்றா. கிம்மயா ஹதயா மந்த ஜாதஹா கலு தவாந்த கிருத்து யத்ர க்வவா பூர்வ சத்ருர்மாம் ஹிம்சி கிருபணாமிருதா. ஹே மூடா, என்ன கொல்றது உனக்கு என்னப்பா பிரயோஜனம்? என்ன கொல்றதுல உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னை கொல்ல வேண்டியவன் ஒரு பூர்வ சத்ரு, வேற எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துட்டு வரான். இந்த மாதிரி சத்ரு ஹிம்சை பண்ணாத, அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி தேவி மறைஞ்சு போயிட்டா. இவன் பார்த்து தலையில கைய வச்சுன்னு உட்காந்துட்டான். என்னடா அது பகவோ, இறைவனே பொய் சொல்லுமோ அப்படின்னு நினைக்கிறானா. 8வது குழந்தை கொல்லுன்னுட்டு பார்த்தா 8வது குழந்தை என்னமோ வானத்துல பறந்து போய் ஒரு பெண் குழந்தை தேவி மாதிரி என்னமோ பேசிட்டு போறதே அப்படின்னு தலையில கை வச்சுட்டு அடடான்னு உட்கார்ந்தவன் தான் மதுரால. இங்கேயோ நந்த கோகுலத்துல நந்த பாபாவினுடைய கிரகத்துல பொழுது புலர்ந்தது. பொழுது விடியறது. அங்க இருக்கிறதோ பகவான் இல்லையா? நந்த பாபா சந்தோஷத்துல எல்லா தானங்கள் தர்மங்களும் செய்யறாளாம். கோகுலமே குதூகலமா இருக்கு. எல்லாரும் கொண்டாடுறா. காலையில அத்தனை பேரும் ஒரே குஷி. அத்தனை கோபிகைகளும் வந்து ஆஹா இந்த கிருஷ்ணன் ரொம்ப அழகா இருக்கானாமேடி, அந்த குழந்தை யசோதையோட பையன் அத்தனை அழகா சிரிக்கிறானாமே, அவன் கண்ணு அழகா இருக்காமே, மூக்கு அழகா இருக்காமேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு கொண்டாடுறாளாம். ஒருத்தி பார்த்துட்டு வரா.
ஓடி வரா, இன்னொருத்தி பாக்குறதுக்கு ஓடி போறா, ரெண்டு பேரும் டொம்முன்னு அடிச்சுட்டு கீழே விழறானாம். விழுந்துட்டு, நீ கிருஷ்ணனை பாத்தியா, நீ கிருஷ்ணனை பாத்தியா, அந்த குழந்தைய நீ பாத்தியாமா, அந்த குழந்தை நீ எப்படி இருக்குப்பா அந்த குழந்தைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிருஷ்ணனுடைய அழக சொல்லி பேசிக்கிறானாம். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஓடுவார் விழுவார், ஓடுறா விழறா, ஓடுறா விழறா, விழுந்தவா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருஷ்ணன் எங்க கிருஷ்ணன் எங்கன்னு தேடுறானாம். எங்குற்றான் என்பார். கிருஷ்ணனை பார்ப்போம் இல்லையோ, பார்த்துட்டு ஒரு ஜோஷில அவர்கள்லாம் வந்துட்டு என்ன செய்யன்னு தெரியாம தான் கொண்டு வந்த பால் வெண்ணெய் எல்லாத்தையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விட்டு எரிஞ்சு நந்தோத்சவம் பண்றாளாம். அப்ப அழகான குஞ்சு கிட்டாக்கு ஒரு குஞ்சு தொட்டில் போடுறாளாம். அந்த தொட்டில் மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையம் மலர்ந்தானே தாலேலோ அப்படின்னு மாணிக்கமும் வைரமும் இடை இடை கட்டி வரிசையா மாணிக்கமா வைக்காம வரிசையா வைரமா வைக்காம ஒண்ணுக்கொண்ணு நடுவுல வச்சு அழகான ஒரு தங்க தொட்டில்ல கிருஷ்ணனை போட்டு கொண்டாடுறானாம். அத்தனை அழகான குழந்தைய பார்த்து ரமிச்ச கோபிகைகள் அறிவுற்றிருந்தனர் ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவா. அப்படி அறிவில்லாம அந்த கோபிகைகள் அந்த பகவத் தர்சனம் தாழாம சந்தோஷத்திலையும் பரவசத்திலையும் எல்லாரும் நந்தோத்சவம் பண்றா. தயில் பால் வெண்ணெய் மஞ்ச தண்ணியில எண்ணெய கலக்கி, வெறும் மஞ்சள் தண்ணி விட்டா கூட சோப் போட்டா போயிடும், ஆனா அதுல எண்ணெய கலந்து தைலத்தை கலந்து பூசுறார்களாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்கிறார்களாம். ஆட்டமும் பாட்டமும் ஒரே கோலாகலமா இருக்கு கோகுலம். அப்பேற்பட்ட ஒரு பகவானுடைய தர்சனம் நம்மள அப்படி செய்யுமா, அப்படி நம்மள ஒரு ஆட்டி வைக்குமா பகவத் தர்சனம். இந்த தொட்டில இருக்கிற குஞ்சு கிருஷ்ணனை நம்ம மனசுலயும் எப்பயுமே நம்ம வச்சுண்டு பிரேமிக்க ஹிருதயா தோளனமிளிதம் பிரம்மா அதிக சுர பூஜித சரணம் ஹிருதயா தோளனமிளிதம் ஸ்மராமி சந்ததம் பாலமுகுந்தம் ஸ்மராமி சந்ததம் பால முகுந்தம் என்று இந்த அழகான தொட்டில்ல இருக்கிற கிருஷ்ணனை நம்ம ஹிருதயமாகிய தொட்டில்ல போட்டு நம்ம எப்பயுமே கிருஷ்ணஸ்மரணையில இருப்போம் அப்படின்னு இந்த கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி அடையிறது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ